Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான ஃபேண்டசி ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன த ஈஸ்ட் பேலஸ் அப்படிங்கிற சீரிஸோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ஃபேண்டசி அப்படின்னா யாருக்கு பிடிக்காம இருக்கும், அதுலயும் இந்த கொரியாகார எடுத்து வச்சான்னு வைங்க, அதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா கதாபாத்திரங்களை விட கதைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன கேட்டா இதுக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். விஷுவலா பார்த்து மிரண்டு போகக்கூடிய பல சீன்ஸ் இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவா தான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, த ஈஸ்ட் பேலஸ் அப்படிங்கிற இடத்தோட மகாராஜா சடனா அவரோட குடும்ப வாரிசுகள் ஒன் பை ஒன்னா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்க்கும்போது ஏதோ குலத்து பேய் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி தெரிய வருது. ஏற்கனவே 3 பசங்க இறந்து போயிட்டாங்க. அங்கிட்ட இருக்க கடைசி பையன் உயிரையாச்சும் காப்பாத்தணும்னு அந்த கொடூரமான பேயை அழிக்கிறதுக்காக பேய்கள் உலகத்துக்கே போய் சண்டை போடக்கூடிய மந்திர தந்திரங்கள்ல கைதேர்ந்த ஆளான நம்ம கதையோட ஹீரோவை களத்துல இறக்குறாங்க. உதவிக்காக ஒரு பணிப்பெண்ணையும் இந்த கதைக்குள்ள கொண்டு வருவாங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? உண்மையாவே நடந்த மரணங்களுக்கு அந்த குலத்து பேய் தான் காரணமா, இல்ல அதையும் தாண்டி கதையில பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கா? இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த சீரிஸோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஈஸ்ட் பேலஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு அரண்மனையை காட்டுவாங்க. இரவு நேரத்துல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அரசரோட 3வது வாரிசு ஒரு குளத்தங்கரைக்கு வந்திருக்கான். என்ன நடச்சான்னு தெரியல. வாள் எடுத்து தன்னோட கழுத்தையே அறுத்துக்கிட்டு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவான். உண்மையை சொல்ல போனா இறந்து போன ஆளு முடிசூடப்பட்ட இளவரசன், அதாவது அரசனுக்கு அப்புறமா அவனுக்கு தான் அரச பதவி கிடைக்க வேண்டியது. இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய அரசனோட மனைவியும் ராஜமாதாவும் ரொம்பவே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரா மன்னர்கிட்ட வரும்போது, அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு? இறந்து போனது உங்களோட வாரிசு, ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் கூட இல்லையே. நடக்கிற விஷயங்களை பார்க்கலையா, இல்ல பார்க்காத மாதிரி நடிக்கிறீங்களா? 30 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன முன்னாள் மகாராஜாவுக்கும் அவங்களோட வாரிசுகளுக்கும் இதே சம்பவங்கள் தான் நடந்துச்சு. இப்ப மறுபடியும் அது ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமான காரணம் அந்த குளத்து பேய் தான். ராஜமாதா, ஒழுங்கா அந்த பக்கம் போயிடு, செவுனியோட ஒன்னு குத்தன் வை. தக்காளி வலிப்பு அந்த காக்கா மாதிரி இழுத்துட்டு இருக்கேன், தெரியாதா? அரச குடும்பத்துல வந்துட்டு மந்திரம் மாயாஜாலம் பேய்கள்னு பேசிட்டு இருக்கேன். ஓஹோ மன்னரே, அப்படி ஆயிடுச்சா? சரி விடுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்ல பரவாயில்ல. இந்த அரண்மனையவும் ராஜ்யத்தையும் காப்பாத்துறதுக்காக நானே அந்த குளத்து பேயை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல மந்திரவாதியை கூட்டிட்டு வரேன்னு ராஜமாதா வீர வசனங்களை பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன இளவரசனுக்கு வாய்க்கரிசி எல்லாம் போட்டு அவனுக்கான சடங்கை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்பதான் மகாராஜாவுக்கு கோவம் தாங்கல. என்ன நடக்குதுங்க? இந்த ஊரு மக்களும் குளத்து பேய் இருக்கு நம்பிட்டு இருக்காங்களா? ஒரு ஆட்சியின் வந்துட்டா அரசன் மேல பயம் இருக்கலாமே தவிர ஆளாலப்பட்ட பேய்கள் மேல பயம் இருக்க கூடாதுன்னு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜமாதா சொன்ன மாதிரி ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. 3ஆம் இளவரசர் இறந்து போன அதே குளத்தங்கரைக்கு பக்கத்துல வட்ட வடிவத்துல ஒரு சின்ன மந்திர கயிறுகளை கட்டி விடுவாங்க. இவங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கையுமே இது ஒண்ணு மட்டும்தான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நேரம் போக மந்திர கட்டுகளால அந்த குளத்து பேய அடைச்சிட்டதான் நினைப்பாங்க. ஆனா அதான் கிடையாது. கட்டப்பட்டிருந்த மந்திர கயிறுகள் படார்னு அருந்து போகுது. தரைகள்ல தண்ணீர் மாதிரி ஏதோ ஒண்ணு நகர்ந்து நகர்ந்து நேரா இப்ப மகாராஜாவோட அறைக்குள்ள போகுது. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சில தண்ணீர் துளிகள் மூஞ்சில விழுது. என்னன்னு இழந்து பார்க்கும் போது மேற்கூரையில இருந்து ஒரு கொடூரமான பேய் அப்படியே இந்த ஆள் மேல விழுது. முதுகு பகுதியில இருந்து நூத்துக்கணக்கான வேர்கள் வெளியில வந்த அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஆக்கிரமிக்குது. பயத்துல மகாராஜா வாழை கையில எடுக்க பாப்பாரு, ஆனா அதையும் தடுக்குது. கவலைப்படாத, இந்த ஈஸ்ட் பேலஸோட ஒட்டுமொத்த அரண்மனை வாரிசுகளையும் ரத்த பந்தங்களையும் என் கையால சாகடிப்ப, அதை நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு பயங்கரமான குரல்ல பேசும்போது அரசர் பயந்து வாழை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். என்ன இது? தான் பார்த்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு உள்ளுக்குள்ள குழப்பம். ஆனா கையை செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இறுக்கி பிடிச்சதுக்கான அடையாளங்கள் தெரியுது. நேரத்துக்குன்னு உள்ள வந்த காவலாளிகளும் அரசு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்மளோட கடைசி இளவரசன் யாங்ஜானுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. பயந்து போன அரசனும் நேரா இப்ப அந்த குட்டி பையன் அறைக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ வலிப்பு வந்த மாதிரி புள்ளையாண்டா அங்கிட்டும் இங்கிட்டும் முண்டிட்டு இருக்கான். ஆரம்பத்துல அது வெறும் நோயின் தான் நினைப்பாங்க. ஆனா திடீர்னு பார்க்கும்போது அந்த குட்டி பையன் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாத்தியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த அரச குடும்பத்தோட ரத்த வாரிசுகள் எல்லாத்தையும் சாகடிப்பேன்னு. உன்னால முடிஞ்சா என்ன தடுத்து பாருன்னு பக்கத்துல இருந்த ஒரு கத்திரிக்கோள் எடுத்து படார்னு கண்ணுக்குள்ள குத்த பாப்பான். நல்ல வேலையா அரசன்
கைய பிடிச்சு தடுத்துருவாரு. நிலைமை கைய மீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தன்னோட எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வாரிசையாச்சும் காப்பாத்தணுமேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாங்க தேடி வந்திருப்பாரு. ஏன்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த டைம்ல ஒரு சில பேய்களை இங்க இருந்த இதே மாங்கு தான் அடைச்சிருப்பாரு. ஆனா இந்த முறை அந்த குரு, அரசே என்ன மன்னிச்சிருங்க, முன்ன மாதிரி என்னோட உடல்நிலை கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்ல, மறுபடியும் என்னால ஒரு பேயை எதிர்த்து சண்டை போட முடியுமாங்கிறது சந்தேகம். அப்படின்னா இந்த வேலையை யாராலையும் பார்க்க முடியாதா? இல்ல அரசே, என்ன போலவே அபார சக்திகளோட இன்னொருத்தர் இருக்கான், அவனோட பேரு கூச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்களோட அம்மா ஒரு ஷாமன். தான் பண்ணிட்டு இருந்த தெய்வங்களுக்கான சேவையை விட்டுட்டு திடீர்னு அவங்க கர்ப்பமானதால கடவுள் அந்த புள்ள மேல கோவப்பட்டு அவங்கள சபிக்க ஆரம்பிச்சாங்க. வந்த கஷ்டங்களை தாக்கு பிடிக்க முடியாம அம்மாவும் தனக்கு பிறந்த அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஏரிக்கரைக்குள்ள குதிச்சாங்க. 2 பேரும் சாக வேண்டியது. ஆனா அம்மா இறந்து போய் 15 நிமிஷங்கள் ஆன பிறகும் கூட இறந்திருக்க வேண்டியவன் திரும்ப உயிரோட வந்தான். ஒருவேளை மரண உலகத்தை பார்த்துட்டு மனித உலகத்துக்கு வந்ததாலேயோ என்னமோ அவனால அதுக்கப்புறம் பேய்களையும் பார்க்கக்கூடிய அதீத சக்தி கிடைச்சது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு நேரா ஹீரோ கிட்ட வருவாங்க. புள்ளையாண்டா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இல்லே எந்திரா, உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. குருவே, எதுக்கு என்ன தொல்லை பண்றீங்க? எனக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு தெரியும்ல. நைட்டு ஃபுல்லா அந்த பேய்களை நான் தூங்கவே விட மாட்டேங்குது. நொய்னு காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அரசர்கிட்ட கூட்டிட்டு வரும்போது, ஆமா இந்த தொப்பி போட்ட தொங்குனா கொடுக்க யாரு, அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவரோட குழந்தை உயிர் ஆபத்துல இருக்கு, ஏதோ ஒரு பேய் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு அவர் பயப்படுறாரு, அவருக்கு உன்னோட உதவி தேவை. தோடா ஒரு பேய் என்ன சும்மாவா வந்து அட்டாக் பண்ண போது, இவனுங்க ஏதாவது 7:30 புடிச்ச வேலையை பார்த்திருப்பானுங்க, அதுக்கான பின்விளைவு தான் இது எல்லாமே. வந்திருக்கிறது அரசன் கூட தெரியாம இவன மாதிரி ஆளுங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு திட்டி விட்டுருவான். ஆனா அரசர் சும்மா கிடையாது. கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு சரியான நேரம் பார்த்து ஹீரோவை கடத்திடுவானுங்க. பெட்டிக்குள்ள அடைச்சு கை கால்களை கட்டி பொடி நடையா ராஜ்யத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அரசரோட உண்மையான கெட்டப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான், மன்னிச்சிருங்க அரசே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு புள்ளையாண்டா பல்ட்டி அடிக்கிறான். மன்னர் ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு, எனக்காக இங்க இருக்கக்கூடிய அந்த குளத்து பேயை தேடி கண்டுபிடிச்சு நீ அழிக்கணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது என்னோட கட்டளை. மறுத்தானா ஹீரோவுக்கு மரண நிச்சயம். சோ வேற வழி இல்லாம சம்மதிக்கிறான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், இறந்து போன அந்த குளத்து பேய பத்தி எனக்கு தெரியணும். ஏய், அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு, அரச ரகசியங்களை யாருகிட்டையும் பரிமாற முடியாது, சொன்னதை மட்டும் செய்யன்னு மிரட்டி விட்டுருவாங்க. வேற வழி இல்லாம சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த அரண்மனையை சுத்தி பாக்குறேன்னு சொல்லும் போது உதவிக்கு காவலாளிகளை கூட்டிட்டு பேலஸ ஃபுல்லா நோட்ட விட்டவன் ஒரு சின்ன சந்தை பார்த்து, உள்ள பேய் இருக்கு, நான் மட்டும் தான் போக முடியும், நீங்க வெளியிலே இருங்கன்னு காவலாளிகள் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிக்க பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த பயலை வளைச்சு புடிச்சிருவாங்க. மன்னருக்கு கோவம் தாங்கல. தபாரு, இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற பிளான்லாம் இங்க வேணாம், மறுபடியும் இதே நடந்தா உன்னோட தலையை நான் வெட்டிடுவேன்னு மிரட்டுவான். அப்புறம் நீ இந்த வேலையை தனியா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, உதவிக்காக உனக்கு இன்னொரு ஆளை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மன்னர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அடச்சா குருவே, என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கல, தக்காளி வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம படத்தோட கதாநாயகிய காட்டுறாங்க. புள்ள வேலைக்காரி காஸ்டியூம்ல உள்ள வந்திருப்பா. உடனே மன்னரும், மகளே நீ எப்படி இருக்க? ஓ பரவாயில்லையே, நான் இன்னும் உங்களோட பொண்ணுங்கிற ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, உன்னையும் உங்க அம்மாவையும் அரச குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சதுக்கான காரணம் அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப அதை பத்தி பேசுறது சரியில்லை. புரியுதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும், குளத்து பேய அடக்கிறதுக்காக நீங்க ஏதோ ஒரு மாங்க கொண்டு வந்திருக்கீங்களா? அவரு கூட இருந்து உங்களுக்கு தகவல்களை சரிவர நான் தெரியப்படுத்தணும். ஏன்னா அரச குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை உங்களோட பொண்ணான என்ன தவிர வேற யாராலையும் நேர்மையா காக்க முடியாது. அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப சரியா சொன்னா, ஹீரோ ஏதாவது தப்பா பண்ணா அப்படின்னா உடனே என்கிட்ட தெரிவிக்கணும்னு ஒரு சில கண்டிஷன்ஸ போட்டுதான் நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவன் இவ்வளவு பார்த்ததுமே, ஏய் யாருமா நீ? இல்ல மன்னர் என்ன உங்களுக்கு உதவியா அனுப்பி வச்சாரு. கெட்டுச்சு பொழப்பு, ஒரு பொம்பளை புள்ள எனக்கு ஹெல்ப் பண்றதா? இதெல்லாம் வேலைக்காகாது, முதல்ல என் மூஞ்சலியே நிக்காத, இங்க இருந்து கிளம்பு. ஏய் என்ன ஓவரா பேசுற? இப்ப வரியா இல்ல மன்னர் கிட்ட உன்னை கோத்து விடுவா? சரி வந்து தொலைறேன்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அரண்மனைய சல்லட போட்டு சலிக்கிறாங்க. ஏன்னா எங்க அந்த பேய் இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப தெரியாதனமா ஒரு சீனியர் வேலைக்காரி கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்ட, அடியே நீ எதுக்கடி இங்க வந்தன்னு கேப்பா. மன்னிச்சிருங்க, இது மன்னரோட உத்தரவு, இளவரசர் யாங்சன் உடல்நல சரியில்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அவங்கள நாங்க பார்க்கலாமா? முடியாது, உங்கள மாதிரியான ஆட்களை இளவரசர் கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. கடுப்புல ஹீரோ வெளியில வரும்போது சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா அந்த குளத்துல தான் 3வது இளவரசர் இறந்து போனாரு அப்படின்னா அங்க அந்த பேயை நீ பாக்கலையா? இல்ல, அது ஏற்கனவே இடம் மாறிடுச்சு. இதுக்கடையில ராஜமாதா கிட்ட சீனியர் அம்மாவும் அரசர் மந்திர தந்திரங்கள்ல கைதேர்ந்த ஆளான ஹீரோவை வேலைக்கு வச்சிருக்காருன்னு பக்காவா கோத்து விட்டா. ஒரு பக்கம் ஹீரோ நடந்து போகும்போது படார்னு கால் தடுக்க எதர்ச்சியா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டான். அடடா, உனக்குள்ள பயங்கரமான
அதிகமான யாங் சக்தி இருக்கே. இந்த மாதிரிலாம் பிறக்கிறது ரொம்ப அதிசயம் தெரியுமா? எப்ப அதெல்லாம் விட்டுத்தல, உன்னால நிஜமாவே பேய்களை பார்க்க முடியுமா? முடியுமே. பாரு, இப்ப கூட அந்த மூங்கில் புதர்களுக்குள்ள ஒரு கருப்பு காட்டேரி நிக்கிற விஷயத்த நான் தெளிவா பார்க்க முடியுது. அப்படியா? அது ஒருத்தரோட ஆன்மாவா? இல்லவே இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் மனிதர்களுக்குள்ள இருக்க தீய எண்ணங்களும் ஒன்னா சேர்ந்து இயற்கையா உருவாகக்கூடிய ஒரு அசுர. மத்த எல்லாத்தையும் விட அதுதான் ரொம்ப ஆபத்தானது. நாம அது கிட்ட கூட போக கூடாதுன்னு 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அடுத்து அரண்மனையோட சீனியர் வேலைக்காரமா நடந்து போகும்போது அவங்களுக்கு பின்னாடியுமே ஒரு சின்ன பொண்ணோட பேய் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேய்களை குய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுங்க இந்த இடத்த விட்டு போக முடியல அப்படின்னா இதே இடத்துல அவங்களோட ஆன்மாக்கள் மாட்டிக்குமா. ஆனா யாரையுமே தொல்லை பண்ண மாட்டாங்களா. ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் உதவி கேட்டா பண்ணுவாங்க. ஆனா இருக்கிறதுலயே முக்கியமான இன்னொரு பேய்கள் இருக்கு. அதுதான் ஒன்குவி. அதாவது ஒருத்தர் இறந்து போகும்போது அவங்களுக்குள்ள பயங்கரமான வெறுப்பு இருக்கு அப்படின்னா வருஷங்கள் கடந்தோட அவங்களுக்குள்ள இருக்க வெறுப்பு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பழிவாங்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமாகுமா. ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்க கிட்ட நம்ம போகவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புள்ளையாண்டா துணியை கிழிச்சு கயிறை திரிச்சிட்டு இருக்கான். இந்த பாரு, மேற்கு பக்கமா வளர்ந்த பீச் மரத்தோட குச்சியை உடைச்சிட்டு வா. சரி, பேய் ஓட்டுற ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக கேக்குறான் போலன்னு மாங்குன்னு கஷ்டப்பட்டு குச்சியை உடைச்சிட்டு வந்தா நல்ல தரமான குச்சியை எடுத்து முதுக சொறிறாங்க. அட சண்டாவல பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு திட்டி தள்ளிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ராஜமாதா தான் கூட்டிட்டு வந்த மந்திரவாதி உதவியால யாங்ஜியான காப்பாத்த மந்திரங்களை உச்சரிப்பாங்க. ஆனா நிலைமை நேரம் போக போக மோசமாயிட்டே இருக்கு. உடனே இந்த விஷயத்த பத்தி ஹீரோயின் சொல்லும் போது வேக வேகமா ஹீரோவும் திருச்சு வச்ச கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க குளத்தங்கரைக்கு போயிட்டு இருக்கான். ஏய், இங்கடா போற? யாங்ஜியான் உயிர் ஆபத்துல இருக்கு. நாம இளவரசர் கிட்ட போயாகணும். நானும் அதைத்தான் பண்ண போறேன். நாம நேரடியா இளவரசர் கிட்ட கூட போக முடியாது. அதனால நான் பேய்கள் உலகத்துக்கே போயிட்டு அங்க வச்சு அந்த பேயை நான் அழிக்க பாக்குறேன். ஆனா இறந்தவங்க உலகத்துக்குள்ள உயிரோட இருக்க நீ எப்படி போக முடியும்? உன் கேள்வியிலேயே பதில் இருக்கு. நானும் இறந்து போக போறேன். என்ன சொல்றான்னு சத்தியமா இவளுக்கு புரியல. இவ பறிச்சுட்டு வந்த பீச் மரத்தோட குச்சி இருக்குல்ல, அதுல ஒரு சில மந்திர வார்த்தைகளை எழுதி தான் ரத்தத்தை தேய்ச்சி விடுவான். ஆமா, இதுகிட்ட அந்த குச்சியை கேட்ட பேய்கள் உலகத்துல அந்த தீய சக்திகளை அழிக்கக்கூடிய மந்திர வாளா இது உருமாறும். சரி, நான் சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் கழுத்துல கயிறை மாட்டிக்கிட்டு நான் குளத்துக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறமா நீ என்ன திரும்ப இழுத்துறவே கூடாது. 2வது விஷயம், நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை பேய்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கிட்ட வந்து ஏதோ ஒன்னு சொல்லுவான். ஆனா என்னன்னு தெளிவா தெரியல. அப்புறம் ஹீரோயின் இடுப்புல கட்டி இருந்த ஒரு மணியை எடுத்துப்பான். ஏன்னா இவனுக்கு அதுக்குள்ள இருக்க யாங் சக்தி தேவை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தண்ணிக்குள்ள வந்த ஹீரோவும் மூழ்கி அதே இடத்துல இறந்து போகும்போது அடுத்த சில நிமிஷங்கள்லயே பேய்கள் உலகத்துக்கு வந்துட்டான். ஒட்டுமொத்த இடமும் இருண்டு படு பயங்கரமா இருக்கு. இவன் இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய மணியோட சத்தத்தை நம்ம ஹீரோயினால நிஜ உலகத்துல கேட்க முடியுது. சோ இப்ப இவன் எங்க நடந்து போறானோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இளவரசர் யாங்ஜான் உடம்ப ஏதோ ஒண்ணு 2 பக்கமும் மாங்குன்னு இழுக்க ஆரம்பிக்குது. அந்த பயலோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாறி போயிடுச்சு. இவன் மந்திரவாதி, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பண்ணி காப்பாத்து. வேலைக்காகல. அடுத்து பேய்கள் உலகத்துக்கு வந்த ஹீரோ ஒரு வழியா இளவரசர் இருக்கக்கூடிய அதே அறைக்கு வந்துட்டான். உள்ள பாருங்க, ஏற்கனவே அரசனை பயமுறுத்தின அதே படு பயங்கரமான பேய் இங்க இருக்குது. யாங்ஜானோட கை காலன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் படார்னு அதோட தலைய ஒரு நொடியில வெட்டிட்டான். ஆனா இன்னுமே அது முழுசா அழியல. திரும்ப அதுக்கு தலைகள் முளைக்குது. சுவர்களுக்கு மேல இருந்து மறுபடியும் டென்டகல்ஸ் வெளியில வந்து யாங்ஜான சாகடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோ அவன் உடம்ப கவர் பண்ணிட்டு காப்பாத்துவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஒரு ரகசியம் சொல்லிருப்பான்ல, அது என்னன்னா இளவரசர் கண் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா ஒரு ரத்தத்தை காட்டுன்னு சொல்லிருப்பான். உடனே இவளும் அதுக்கேத்த மாதிரி தான் கையை கட் பண்ணி ரத்தத்தை தான் நெத்தியில தேய்க்கும் போது பித்து பிடிச்ச மாதிரி அந்த பேயும் ஹீரோவை அட்டாக் பண்றதை விட்டுட்டு இப்ப ஹீரோயின் பக்கமா திரும்பி ஓடி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சோலி முடிய போற டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் கத்திய வச்சு அந்த பேயோட உடம்ப குத்தி கிழிக்கிறான். நிஜ உலகத்துல ஹீரோயின் தான் நெத்தியில வச்சிருக்கக்கூடிய ரத்தத்தை பேய்கள் உலகத்துல ஹீரோவால கவனிக்க முடியுது. அலேக்கா அந்த ரத்தத்தை தான் கைகள்ல எடுத்துட்டு திரும்ப அதை தாக்கலாமே நினைக்கும் போது இவன் கையில கொண்டு வந்த அந்த பீச் மரத்தோட குச்சி இருக்கு இல்லையா, அந்த வாளுக்கான சக்தி இப்ப மொத்தமாவே காலியாகுது. அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஹீரோவும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ உண்மையை சொன்னா உன்னை நிரந்தரமா அழிக்காம மறு உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும் போது அந்த பேய் அதையெல்லாம் கேட்கல. திரும்ப ஹீரோவையே அட்டாக் பண்ண பாக்குது. ஒட்டுமொத்த கட்டடங்களையும் தான் டென்டகல்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விடுது. உயிருக்கு பயந்து ஹீரோ ஓடுவான். சொல்ல போனா நிஜ உலகத்திலையும் ஆட்டோமேட்டிக்காவே அங்க இருக்க கதவுகள் எல்லாம் ஒன்றை ஒன்னா பொட்டார்னு ஒட்டைய ஆரம்பிக்குது. இங்க இருந்தா சோலி முடிஞ்சிடும்னு உசருக்கு பயந்து ஹீரோ அங்க இருந்து ஓட மணியோட சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த சண்டை முடியலங்கிறத ஹீரோனுக்கு தெளிவா தெரியுது. ஓடி வந்த ஹீரோவும் இவன் தங்கி இருந்த அறை இருக்குல்ல அங்க வந்து ஒளிஞ்சுப்பான். ஏற்கனவே இந்த அறைக்குள்ள ஏதோ பேய்கள் இருக்கும் போல. சோ அதுங்க கிட்ட, இங்க பாரு, நான் ஆபத்துல இருக்க, நீ யாரையும் காயப்படுத்தாத குய் பேய்கள்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா என்னோட பாதி யாங் சக்தியா உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு சின்ன டீல போடுவான். பதிலுக்கு அந்த பேய்களும் சரின்னு சம்மதிக்க தான் உருவத்தை ஒரு மிகப்பெரிய ராட்சச அரக்கனா உருமாத்தது. இது கடையில நம்ம ஹீரோவை தேடி அந்த குளத்து பேயும் உள்ள வருது. ஹீரோவை கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம அரக்க பையன் சும்மா இருப்பானா, நாங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டுட்டோம், இன்னைக்கு
இஷ்டத்துக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் உடம்புக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் உரிய ஆரம்பிக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேல இன்சக்தி உரியப்படுச்சு அப்படின்னா அந்த பேய்கள் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதுங்களுக்கு மறுஜன்மங்கிற ஒன்னே கிடைக்காது. இப்ப கூட டைம் இருக்கு, நீ யாருங்கிற உண்மையை சொல்லுன்னு ஹீரோ கேட்பான். ஆனா குளத்து பேய் கேக்குற மாதிரி இல்ல. கூர்மையான ஒரு கட்டை எடுத்து அரக்கனோட கண்ணை குத்தி கிழிக்குது. இந்த சின்ன கேப்ல குளத்து பேய் அங்கிருந்து ஓடி போக பின்னாடியே பிடிக்கலான்னு ஹீரோ போகும்போது எங்க ஓட பாக்குற, அந்த பேய் போனா என்ன, உனக்குள்ள இருக்க யாங் சக்திகளை நான் எடுத்துக்கிறேன்னு இவனை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க ஆரம்பிக்குது. எலே சண்டால பாவி, இது நம்ம டீல்லே கிடையாது. எனக்குள்ள இருக்க பவர்ஸ் நீ உறிஞ்சிட்டனா நான் மொத்தமா இறந்து போயிடுவேன்னு ஹீரோ கெஞ்சுவான். ஆனா அந்த அரக்க அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அடுத்து நிஜ உலகத்துல இருக்க ஹீரோனும் ஹீரோவோட இடுப்புல கட்டியிருந்த மணி கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு சத்தமும் போடாம போனதால ஏதோ ஒன்னு தப்பா இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மாங்குன குளத்துக்குள்ள விழுந்த அந்த பயல கைத்த பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறா. இது மூலமா கடிக்க வந்த அரக்கங்கிட்ட இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆக நிஜ உலகத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனேயே நம்ம ஹீரோனுக்கு நன்றி சொல்லாம, ஏண்டி உங்ககிட்ட தெளிவா சொன்னல எதுக்காக அந்த கயிறை பிடிச்சு இழுத்தன்னு கத்துவான். மன்னிச்சிரு, உனக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சேன். சரி போனது போகட்டும், உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா, என்னோட மணி சத்தத்தை எப்படி உன்னால கேட்க முடிஞ்சு? பேய்கள் உலகத்துல இருக்கும்போது அந்த சத்தங்களை சாதாரண மனுஷங்களால கேட்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே ஹீரோனும், நான் சாதாரண மனுஷன்னு எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? பிறப்பாளியே எனக்குள்ளயும் ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஏன்டா டேய், அந்த குளத்து பேய்க்கு இந்த ஈஸ்ட் பேலஸோட ரத்த வாரிசுகள் தேவை. அப்படி பார்க்கும்போது நானும் அரசரோட குழந்தையாச்சே. என் ரத்தத்தை பார்த்து அந்த பேய் என்ன கொல்ல வருங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அதை பண்ண சொன்னியா? முட்டா பேசு, என்ன பயன்படுத்தி நீ அந்த பேய் அழிக்க பாத்திருக்க. அச்சோ மன்னிச்சிரு, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? சரி சரி, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா ஒண்ணு, ஆரம்பத்துல நீ முட்டாளுன்னு தான் நினைச்சேன். உனக்குள்ளயும் திறமைகள் இருக்கு. அரசர் உன்னை கண்காணிக்க சொல்லிதான் என்ன அமிச்சாரு. ஆனா நீ மனசு வச்சா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம். நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சில உண்மைகளும் இருக்கு. அப்படின்னா ஓகேன்னு ஹீரோயின் ஒரு டீல போடுவாங்க. ஒரு பக்கம் அல்லக்கை ஒருத்தன், அரசு இறந்து போன 3வது இளவரசரோட வேலைக்கார ஒருத்தன் உங்களை பாக்கணும்னு சொன்னா, அப்படியா உள்ள வர சொல்லுன்னு ஒரு குட்டி பையனை கூப்பிடுவாங்க. வந்தவன் உப்பு கிடங்குல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு ஏதோ ஒன்னு சொல்லுவான். அடுத்த செகண்டே, பரவாயில்ல, இத சொன்னதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள், உனக்கான சன்மானம் கொடுக்கப்படும்னு அல்லக்கை கூட அனுப்பி வச்சவன் கையில பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா கழுத்துல கைத்த போட்டு நெரிச்சு அந்த வயலோட சோழியம் முடிச்சு விட்டா. அப்படின்னா அந்த உப்பு கிடங்குக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை மறைக்கத்தான் இந்த மகாராஜா இந்த வேலையை பார்த்திருக்கான். மறுபக்கத்துல ஹீரோயினும் தனக்குள்ள இருக்க பவர்ஸ் என்னங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல எனக்கு அந்த மணியை கொடுத்தது என்னோட அப்பா. ஒரு நாள் நானும் உப்பு கிடங்குக்கு போனேன். அங்க அதீதமான வித்தியாசமான சத்தங்களை கேட்டேன். பயந்து போன நானும் என் அம்மா கிட்ட இத பத்தி சொல்லும் போது இந்த விஷயத்த அங்க வந்த ராஜமாதா பாத்துட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த சில பேய்களை இந்த இடத்துக்குள்ள அடைச்சு வச்சுதா ஒரு சில கட்டுக்கதைகள் இருக்கு. என்னால வெளியில இருந்த சத்தங்களை தெளிவா கேட்க முடியல. ஒருவேளை நான் தனியா உள்ள போயாகணும் போல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோவுக்கு அங்க ஒரு சின்ன பொந்து இருக்க விஷயம் தெரிய வருது. ஒரு நிமிஷம், நான் பார்க்கக்கூடியது உண்மையா என்ன? எங்க இந்த சாப்பாடை சாப்பிடன்னு ஒரு சாப்பாட்டு உருண்டையை கொடுத்தா படார்னு ஒரு கை வந்து அதை எடுத்துட்டு ஓடுது. என்னன்னு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான குட்டி ஜந்து. இத ஷாட்டா கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அதோட உண்மையான உருவத்தை பார்த்து பயந்து போன ஹீரோவும் ஹீரோயின் கைய பிடிச்சுக்கிட்டு திபு திபுன்னு ஓடி வந்துருவான். இல்லை என்னடாச்சு, எதை பார்த்து பயந்த நீ? இந்த பாரு, அதோட பேரு குமாஸ்கலி. அது ஒரு ஆள் உடம்புல வந்து ஒட்டிக்கிச்சுன்னு வையேன், அவங்க உடம்புக்குள்ள இருக்க யாங் இன்னன்னு 2 பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஜந்து. அதனாலதான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன். எனக்கு இதை பார்த்தாவே பிடிக்காது. பதிலுக்கு ஹீரோயினும், சரி உன் கணக்கு தான் தெரியுது, நானும் அதை பார்த்தேன். இப்ப அது முக்கியம் இல்ல, முதல்ல அந்த குளத்து பேய் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். உப்பு கிடங்குக்கு வேணா அப்புறம் போய்க்கலாம். சரி சரி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா. இப்ப ஹீரோ தங்கி இருக்கக்கூடிய அறைக்கு வரும்போது எதர்ச்சியா விண்டோவுக்கு கீழே பார்த்தா இந்த கேடி பையன் ஏறி வந்துட்டு இருக்கான். அட சண்டால பாவி, இவ எதுக்கு இங்க வந்தா? நான் தான் சொன்னேன்ல, அந்த குமாஸ்கலி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். சாப்பாடு குடுத்தது ஒரு குத்தமா என்ன? அப்படியான்னு ஹீரோயின் பாக்குறா. ஆனா இவகனுக்கு எதுவும் தெரியல. உடனே ஹீரோவும், இங்க பாரு, கடைசியா போட்ட சண்டையில அந்த குய் பேய்கள் அவ உடம்புக்குள்ள இருந்த பவர்ஸ அப்சர்வ் பண்ணிருக்கு. சோ தற்போதைக்கு குளத்து பேய் ரொம்ப வீக்கா இருக்கும். நல்ல விஷயம் என்னன்னா திரும்ப அந்த பேய் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்க கட் பண்ணா ராஜமாதாவோட அண்ணன் பையன் வந்திருக்கான். ஆக்சுவலி இவனும் ஒரு இளவரசன் தான். ஆனா இந்த ராஜ்யத்துல இல்ல, தனியா ஒரு சின்ன ஊரை கொடுத்து வச்சிருக்காங்க. டே கேங்க, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? உன் பையன் என்ன பண்றான்? ராஜமாதா, அவன் என்ன விட படிப்புல கெட்டிக்காரனா இருக்கான். அதை விட்டு தள்ளுங்க, ஏற்கனவே 3 இளவரசர் இறந்து போயிருக்காங்க. 4வது இளவரசனும் இறந்து போயிட்டாங்கன்னா ராஜ பதவி பறிக்கப்படும். அதாவது அரசன் அரியணையை விட்டு இறங்கி ஆகணும், வேற ஒருத்தர் பதவி எதுக்கணும். ரொம்ப கேஷுவலா ராஜமாதாவும் ஒருவேளை அடுத்த அரசனா நீ ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயின் எதிர்ச்சியா வெளியில போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஹீரோயினோட பாட்டியம்மா பாத்துட்டாங்க. ஐயோ, இவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்களே, எதுக்கு வந்தாங்கன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினும் ஓடி போயிடுவா. அம்மா என்னாச்சு உனக்கு? அவங்க அவன் பாட்டி தானே, போய் பேசலாமே. இல்ல, அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் யாருகிட்டையும் பேசுறதே இல்ல, மொத்தமா விட்டுட்டேங்கிறா. கட் பண்ணா அரசவை கூட்டத்துல அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அரசே ஒருவேளை யாங்ஜான் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த இளவரசனை நம்ம காட்டியாகணும், அப்படி இல்லன்னா அரியணையை விட்டு நீங்க இறங்கி ஆகணும். கடுப்பான நம்மாலு இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னோட பையன் இறந்து போயிடுவான்னு நீங்களே முடிவெடுக்கிறீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா? அரசங்கிட்டையும் இப்படி எல்லாம் பேசலாமா? அப்ப உள்ள வந்த காவலாளிகள்
பேய்கள்ல ஒருத்தன் அரசே இப்பதான் உங்க தம்பியான கேங் ராஜமாதாவை சந்திச்சுட்டு போயிருக்காருன்னு ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுவான். அரசருக்கு இதை கேட்டு முகமே மாறி போகுது. கட் பண்ண அடுத்து இப்ப இந்த ராஜமாதா வச்சிருந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, அவன் கேங்க பார்க்க வந்திருக்கான். இளவரசியை மன்னிச்சிருங்க, வேலையை பக்காவா முடிக்க முடியல. முட்டாள், நீ ஒரு உதவாக்கற. ஏடா உன்னை யாங்ஸான சாகடிக்க சொல்லி பேய அவன் மேலதானே ஏவ சொன்ன. தலைவரே, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனா வந்திருக்க கூடிய அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு சில மந்திர தந்திரங்களை பண்ணி வந்த பேயோட பவர்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. சோ தெளிவா தெரியுது இந்த கேங் தான் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம். ஒரு பக்கம் அரசனோட மந்திரி, இது ராஜமாதாவோட வேலையா இருக்குமோ? புரிஞ்சு போச்சு. அப்படின்னா கேங் கூட ஒண்ணு சேர்ந்து என்னோட ரத்த சொந்தங்களை அழிச்சு கேங் அரசனாக்க பாக்குறாங்களா? இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு பாக்கலான்னு இவன் ஒரு பக்கத்துல டயலாக் பேசிட்டு இருக்கான். அரசர் வில்லத்தனமா சிரிக்க அன்னைக்கு நைட்டு தன்னோட காவலாளிகள் ஒருத்தனை அனுப்பி உப்பு கிடங்குல புதைக்கப்பட்ட ஒரு சில பானைகளை உடைச்சு விட்டு வர சொல்லுவான். அடுத்த செகண்டே வெளியில காவலுக்கு இருந்த ஒரு ஆளை அமானுஷமான உருவங்கள் அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இன்னொரு ஆள் வருவான். அவனையுமே கொடூரமான பேய்கள் வந்து தாக்குது. கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயினோட அறைக்கு ஜோயின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்கா. ஏய், யாருமா நீ? அக்கா, நான் ஒரு புது பணிப்பெண்ணா வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு என்ன உங்க கூட தான் தங்க சொன்னாங்க. இந்த பாரு, அரசரோட தனிப்பட்ட வேலைக்காக நான் இங்க வந்திருக்கேன். என் கூட யாரும் தங்க கூடாது. ஐயா, அப்படிலாம் இல்லக்கா, உங்க கூட தான் தங்க சொன்னாங்க. அப்பதான் அந்த புள்ள பேச்சு வாக்கல. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராஜமாதாவுக்கு காவலா இருந்த காவலாளிகள் நிறைய பேரு இரவு நேரத்துல ஏதோ பேய்களை பார்த்ததாகவும் அந்த பேய்கள் அவங்களை அட்டாக் பண்ணி கொண்டுட்டதாகவும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே வெளியே போயிட்டு இருக்கு. இதை கேட்டு ஹீரோயின் மிரண்டு போக மறுபக்கத்துல தூக்கத்தை விட்டு ஹீரோ கண்ண முடிக்கும் போது பெட்ஷீட்குள்ள ஏதோ ஒண்ணு முண்டிட்டு இருக்கு. என்னடான்னு தூக்கி பார்த்தா அது நம்ம கேடி பையன். அட சண்டால பாவி, என் உடம்புக்குள்ள இருக்க யாங் சக்தி எல்லாம் நீ தான் தின்னுட்டு இருக்கியா? சரிதான், தள்ளி போடான்னு எட்டி உதைகிறான். அப்ப உள்ள வந்த ஹீரோயினும், அரண்மனையில பிரச்சனை அதிகமாயிடுச்சு, நாம உடனே உப்பு கிடங்குக்கு போயாகணும்னு சொல்லுவா. தக்காளி, கேடி பையா, இருறா உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன்னு ஹீரோ இப்ப நேரா அந்த கிடங்குக்கு வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த சத்தங்கள் என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கதவை திறந்துகிட்டு தனியா உள்ள வருவா. அங்க இருந்த பானைகள்ல 2-3 உடைக்கப்பட்டிருக்கு. அப்பதான் கண்ணை முடிக்கிட்டு இவ்வளவு அந்த சத்தங்களை கவனிக்கும் போது, இந்த மாதிரி நாங்க எந்த ஒரு பாவங்களையும் பண்ணல, எங்களை காப்பாத்துன்னு ஒரு கொடூரமான பேயோட உருவம் அப்படியே பேச ஆரம்பிக்குது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல சுவர்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்த இளவரசர்கள் இறந்து போனதுக்கு ராஜமாதா தான் காரணம்னு யாரோ ஒரு சிலர் போர்ட்ல எழுதி வச்சிருக்காங்களாம். அதை நீங்க தான் பண்ணீங்கன்னு குறிப்பிட்ட வேலைக்கார பெண்களை மட்டும் லாக் பண்ணி எக்ஸாக்டா இதே உப்பு கிடங்குக்குள்ள இந்த ராஜமாதா அடைச்சிருக்காங்க. இதை யார் எழுதுனீங்க? உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்னு உள்ளேயே அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணவங்க ஒரு கட்டத்துல நெருப்ப வச்சு எல்லாரையும் எரிச்சிட்டாங்க. கூடவே இறந்து போன அந்த பெண்களால அரண்மனைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு மந்திர தந்திரங்கள் மூலமா பானைக்குள்ள இறந்து போனவங்களோட எலும்பை அடைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாங்களாம். இங்க பிளாஷ்பேக்கும் கட்டாக சீனியர் அம்மா இப்ப நேரா ராஜமாதா கிட்ட வந்திருக்காங்க. தலைவி, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. உப்பு கிடங்குக்குள்ள இருந்த பானைகளை யாரோ உடைச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? உப்பு கிடங்க பத்தி முக்கியமான 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். ஆஹா, ஒரு நிமிஷம் இரு, அது அந்த ராஜா பயலுக்கு தெரியும்ல. புரிஞ்சு போச்சு, நான் ராஜ்யத்தை பிடிக்க பிளான் பண்ணிருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இறந்து போன பணிப்பெண்கள் அடைச்சு வச்ச பானையை உடைச்சு அவங்களோட ஆன்மாக்களால அவன் என்ன கொல்ல பாக்குறானா? இன்னைக்கு நைட்டு யாரும் தூங்க கூடாது, வரக்கூடிய பேய்கள் கிட்ட இருந்து நீங்க எல்லாரும் தான் என்ன காப்பாத்தணும்னு ராஜமாதா ஒரு பக்கத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி என்னோட அப்பா டைரக்டாலாம் ஒன்னும் அரசனாகல. முன்னாள் ராஜாவுக்கு மொத்தமா 4 வாரிசுகள், அதுல எங்க அப்பா தான் கடைசி. அதை விட முக்கியமானது, எங்க அப்பா ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த ஆளு. பேய்களோட சூழ்ச்சியால இளவரசர்கள் 3 பேரும் இறந்து போக கடைசியா இருந்த எங்க அப்பாவுக்கு அரசர் பதவி கிடைச்சது. ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கான தகுதியான மரியாதை யாருகிட்டையும் கிடைக்கல. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவரு என்ன வேணா பண்ணுவாரு. இப்ப புரியுதா எதுக்காக இந்த ராஜமாதா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு? முக்கியமான இன்னொன்னு, நம்ம ஹீரோயினுமே டைரக்டா ராணிக்கு பிறந்த ஆள் கிடையாது, பணிப்பெண்ணான ஒருத்தருக்கு பிறந்தவங்க தான். அதனாலேயே இந்த ராஜமாதாவுக்கும் ஹீரோயினை பெருசா பிடிக்காது. ஆக்சுவலி இந்த வாரிசோட கதையெல்லாம் ரொம்ப குழப்பம். இருந்தாலும் ஷார்ட்டா புரிய வைக்கிறேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா அவரு தான் மனைவியை மட்டும் இல்லாம தான் நேசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்கள தன்னோட முறைப்படி மனைவியா மாத்திக்க முடியும். அந்த வகையில 2-3 மனைவிகளுக்கு குழந்தை பிறந்தா கூட அவங்களுமே இளவரசனா தான் கருதப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கதை தெளிவா புரியும் நம்புறேன். இப்ப ஹீரோயின் சொன்ன கதையெல்லாம் வச்சு கேட்கும் போது நைட்டு இந்த ராஜமாதா உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். படு பயங்கர கோவத்தோட இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் பேய்களை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட எலும்பு துகள்களையே ஆயுதமா பயன்படுத்தலான்னு அதை இப்ப பவுடரை அரைச்சிட்டு இருக்கான். ராஜமாதா உயிருக்கு பயந்து கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல பேய்களோட கைகள் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினும் வந்துருவாங்க. வெளியில காவலுக்கு இருந்த ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த வேலைக்கார பொண்ணுங்களும் மயங்கி போயிருக்காங்க. அதே டைம்ல ஹீரோவும் குளத்துக்குள்ள இறங்கி இப்ப பேய்கள் உலகத்துக்குள்ள வந்துட்டான், எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு பணிப்பெண்கள் ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா? சோ ஒரு பொய்யான பழியை போட்டு இந்த ராஜமாதா தங்களை கொன்னுட்டாங்கிற கோவத்துல பழி வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த பணிப்பெண்களும் இங்க வந்துட்டாங்க. உருவத்துல வேற ஆளு பயங்கரமா இருக்கானுங்க. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ மந்திரவாளை பயன்படுத்தி கண்ணா பின்னாடி வெட்டி வீசுவான். சரி, அங்க இருந்த பல பேய்கள் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இந்த பேய்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே திரும்ப சரியாகுது. ஒரு கட்டத்துல மொத்த பேய்களும் ஹீரோ நகர முடியாத மாதிரி அவன் அப்படியே வளைச்சு பிடிச்சுக்கும். பதிலுக்கு நம்மால ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மணி எடுத்து டப டபன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கையில தான் அந்த எலும்பு பொடி இருக்கும் போல, அத தண்ணியில கலந்து சத்தம் கேட்கக்கூடிய திசை பக்கமா ஊத்தும் போது மரண உலகத்துல இருக்க பேய்கள் மேல பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறாங்க. இத தனக்கு சாதகமாக்கிட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த முறை அந்த பேய்களை ஒன்று ஒன்னா அழிச்சு அவங்கள மறுஜென்மத்துக்கு அனுப்பி வைக்கிறான். கடைசி பேய் அழிக்கலான்னு போகும்போது அப்பதான் அது இந்த ராஜமாதா உடம்ப கண்ட்ரோல் பண்ணி, நாங்க பல முறை உங்க கால்ல விழுந்து கெஞ்சணும், அன்னைக்கு அந்த உப்பு கிடங்குல எழுதியிருந்த வார்த்தைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு, ஆனா நீங்க அதை கேட்கல. இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் லீசான்னு சொல்லப்படக்கூடிய அரசரோட பணிப்பெண்கள்ல ஒருத்தி. அவதான் அரச குடும்பத்தோட ரத்த வாரிசுகளை எடுத்துக்க பாக்குறான்னு மொத்த உண்மைகளையும் போட்டு உடைக்கும் போது ஹீரோவும் கடைசி பேயவும் அழிச்சிடுவான். சோ இப்ப நம்ம ஆளுங்களுக்கு அந்த குளத்து பேய் யாருங்கிற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. பேரை பொறுத்த வரைக்கும் லிசா ஓகே, ஆனா எதுக்காக இந்த பொண்ணு இறந்து போனா? ஏன் அவ ராஜ குடும்பத்தையே சபிக்கணும்? அதுக்கான பதில் தான் இன்னும் தெரியல. இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குமே, லிசா இறந்து போனதுக்கும் இங்க இருக்க வேலைக்கார பொண்ணுங்க இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்னு? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ராஜமாதா அப்புறம் ஒரு சில வேலைக்காரங்க முன்னாடிதான் இந்த லிசா இந்த ஈஸ்ட் பேலஸையே மொத்தமா அழிப்பேன், இரத்த வாரிசுகளை கொல்லாம விட மாட்டேன்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துட்டு குளத்தங்கரையில தான் கழுத்தறுத்துக்கிட்டு அந்த தண்ணியிலேயே தன்னோட உயிரை விட்டுருப்பா. இப்பேற்பட்ட விஷயத்த இங்க இருக்கக்கூடிய வேலைக்காரங்க வெளி உலகத்துக்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? ராஜ்யத்தோட பேர் கெட்டு போகும் இல்லையா? அதுக்காகத்தான் வேணும்னே இந்த வேலைக்காரங்க மேல பொய்யான பழிய போட்டு உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாரையுமே மொத்தமா சோழிய முடிச்சு விட்டாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினும் தண்ணிக்குள்ள மூழ்கி போன ஹீரோவை காப்பாத்த இந்த இடத்தை விட்டு நேரா இப்ப அரசர்கிட்ட வருவா. அப்பா, உப்பு கடங்குல இருந்த பேய்களோட ஆட்டத்தை நம்ம ஹீரோ அடக்கிட்டான், ஆனா இன்னும் அந்த குளத்து பேயை அழிக்கல. நான் இங்க வந்ததுக்கான முக்கிய காரணம் உப்பு கடங்குல இருந்த பானைகள் உடைக்கப்பட்டதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பரவாயில்லையே, அரசனான என்னையே கேள்வி கேக்குறியா? மன்னிச்சிருங்கப்பா, ஆனா உண்மையாவே எதுக்காக அந்த குளத்து பெண் லிசா இறந்து போனா அத பத்தின உண்மைகளை சொன்னாதான் நாங்க அந்த பேய்களை பிடிக்க ஈஸியா இருக்கும். கடைசி வரைக்கும் வந்தாலும் அடையாளத்தெல்லாம் சொல்ல முடியாது, பேயை அழிச்சா மட்டும் போதும்னு ஹீரோயினை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுவான். நடந்த சம்பவங்களை சொல்லி ஹீரோ கிட்ட புலம்புனவ, டேய் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் தூங்கிட்டு இருக்கேன், இங்க பாரு குளத்து பேய் குளத்துல இல்ல அப்படின்னா வேற எங்க இருக்கும்? ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு, நம்ம அரண்மனைக்குள்ளேயே ஒரு காவலாளி சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போனா. அவனோட கைவிடப்பட்ட வீட்டுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். இன்னும் அந்த இடத்துக்குள்ள படை வீரனோட பேய் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. ஒருவேளை அங்க போய் பார்த்தா நாம அந்த குளத்து பேய கண்டுபிடிக்க முடியுமா? பதிலுக்கு ஹீரோவும், ஆமா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், என்ன விட நீ இந்த குளத்து பேய் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கியே, அதுக்கான காரணம் என்ன? அரண்மனையில நிஜமாவே பேய அழிக்கிறதுக்காக தான் நீ வந்தியா? கேஷுவலா நம்மாலும் இல்ல, வந்தது என் அம்மாவோட இறப்புக்கு பழி வாங்குறதுக்காக. என்ன சொல்ற? உங்க அம்மா இறந்து போனதுக்கு யார் காரணம்? வேற யாரு? அந்த ராஜமாதா தான். பணிப்பெண்கள் இறந்து போன அதே டைம்ல அவங்களோட எச்சங்களை அவங்களே புதைச்சு வச்சுட்டு அரசரோட ஆசை மனைவிகளையும் அவங்களோட குழந்தைகளையும் அழிக்கிறதுக்காக என் அம்மா தான் இந்த சாபத்தை உருவாக்குனாங்கன்னு பொய்யான பழிகளை போட்டு ராஜ்யத்தை விட்டு எங்களை துரத்தி அடிச்சாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த 2வது நாளே யாரோ என் அம்மாவுக்கு விஷயம் கொடுத்து அவங்கள சாகடிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ராஜமாதா தான் பண்ணாங்கன்னு முறையான ஆதாரங்கள் இல்ல. ஆனா ஒண்ணு, கூடிய சீக்கிரமே நான் உண்மைகளை கண்டுபிடிப்பேன். ஒரு பக்கம் அரசனோட அம்மா, அதாவது ஹீரோயினோட பாட்டி, மகனே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்காக ஹீரோயின் இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்த? அவளை ஏதாவது பெரிய ஆபத்துல வைக்க போறியா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த ராஜமாதா இருக்காங்களே, அவங்க என் பதவியை பறிக்கிறதுக்காக அந்த கேங் கூட ஒன்னா சேர்ந்து நிறைய சதி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இளவரசன் இறந்து போகணுங்கிறது அவங்களோட ஆசை. உங்களுக்கு தெரியும்ல இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அதை தக்க வைக்கிறதுக்காக நான் அதை விட கஷ்டப்படவும் தயாரா இருக்கேன். ஒரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சீனியர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவோட அறைக்குள்ள வந்துட்டு போலியான கால் தடங்களையும் கைரேகைகளையும் ஒட்டி வைக்கிறாங்க. இல்லே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாரு, இந்த சீனியருக்கு கண்டிப்பா அந்த குளத்து பேய பத்தி ஏதோ ஒண்ணு தெரியும், அதனால அவங்கள மட்டும் பயமுறுத்தணும்னு வைய கண்டிப்பா உண்மையெல்லாம் கக்கிருவாங்க. இத பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க. இலே யாரா நீ? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹீரோயின் அங்க இருக்க கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. சோ நிலைமைய சமாளிக்கிறதுக்காக அந்த குளத்து பேய் அது இங்கதான் இருக்கு, உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நீங்க பண்ண பாவங்களுக்கு அது உங்களை பழி வாங்காம விடாத. கபோர்டுக்குள்ள இருக்க ஹீரோயினும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா சங்கரத்து கொல்லுவேன்னு கோரமான வாய்ஸ்ல பேச கரெக்டா அதே இடத்துக்கு கேடி பையன் வந்துட்டான். ஆக்சுவலி இந்த பயலுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுவோம் இல்லையா, அதை இவனால சின்ன இல்யூஷன் மாதிரி காட்ட முடியும். சோ ஹீரோவும் ஒரு பிளான போட்டு, இங்க பாரு உனக்கான யாங் பவரை நான்
கொடுக்குறேன், அதுக்கு பதிலா இந்த சீனியர் அம்மாவை பயமுறுத்துன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த அரண்மனையும் இப்ப குளத்து பேய நினைச்சுதான் பயப்படுது இல்லையா? அதனாலேயே இந்த சீனியர் அம்மாவுக்கு முன்னாடி குளத்து பேய் அப்படியே தலைகீழா தொங்குற மாதிரி இலூஷன் தெரிய மிரண்டு போன அந்த அம்மாவும் சுருண்டு விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ண முழிச்சவங்க குளத்து பேய் மேல இருக்க பயத்தாலேயே ஹீரோ கிட்ட அந்த லிசா யாரு என்னங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி லிசா அரசனோட ஆசை காதலியா இருந்தாங்களாம். அந்த பொண்ணு ஒரு அடிமட்ட வேலைக்காரியா. ஆனா அரசனுக்கு பிடிச்சதுங்கிற ஒரே காரணத்தால ராஜமாதாவும் நடந்த எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த லிசா சும்மா இல்லாம படை வீரர்கள்ல ஒருத்தரான கிம்யான் அப்படிங்கிற ஒருத்தனை காதலிச்சு வந்தாங்களாம். இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட ராஜமாதா படை வீரனை அடிச்சு சித்திரவதைகளை பண்ணி அவனை உண்மையை ஒத்துக்க வச்சாங்களாம். குற்றங்கள் ஆதாரத்தோட லிசாவுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டதால குளத்தங்கரையில இந்த அரசனோட ரத்த வாரிசுகள் எல்லாத்தையும் சாகடிப்பேன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அந்த புள்ள கழுத்தறுத்து இறந்து போயிட்டா. தயவு செஞ்சு இந்த ரகசியங்களை மட்டும் ராஜா கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அப்புறம் என்னோட உயிருக்கும் ஆபத்தா போயிடும். அடுத்த வெளியில வந்த நம்ம ஆளுங்க ஏபா அந்த குளத்து பேய அடக்கிறதுக்கு ஒருவேளை நம்ம கிமியானோட வீட்டுக்கு போனா அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம்ல. அட அங்கதான் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னால மன்னர் சொல்லாம அரண்மனையை விட்டு வெளியில போக முடியாது. ஒருவேளை என் உடம்பை விட்டு ஆன்மாவை பிரிச்சு பேய்கள் உலகத்தின் வழியா போனாலும் கூட ரொம்ப நேரம் உடம்பு ஆன்மாவும் தள்ளி இருந்தா நான் திரும்ப அந்த பேய்கள் உலகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க ஒரு சின்ன கிணறையே நம்மால வித்தியாசமா கவனிக்கிறான். அடுத்த செகண்டே பதிலே பேசாம திபு திபுன்னு நேரா வீட்டுக்கு போவான். இல்ல என்னாச்சு உனக்கு, என்ன நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற? ரொம்ப கோவத்துல ஹீரோவும் இங்க பாரு, உங்க அரசனுக்கு இந்த குளத்து பேய நான் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான். உனக்கு உங்க அம்மாவை சாகடிச்ச ராஜமாதாவை தண்டிக்கணும். ஆனா என்ன பத்தி உங்கள யாருக்காச்சும் கவலை இருக்கா? ஒவ்வொரு முறையும் நான் பேய்கள் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது எனக்குள்ள இருக்க யாங் சக்தி குறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா நான் ரொம்ப பலவீனமாயிடுவேன். உங்களோட சேர்த்து அந்த குளத்து பேயோட கையால நானும் சாக வேண்டியதுதான். ஆனா ஒன்ன மட்டும் மறக்காத, ஒருவேளை அந்த கிம்மியான தேடி நான் பேய்கள் உலகத்துக்கு போயிட்டு ஒருவேளை நாங்க மாட்டினாலும் கூட திரும்ப வரும்போது நான் ஒரு கொடூரமான அரக்கனா வருவேன். என்னோட முதல் பலி அது அந்த அரசனா தான் இருக்கும். அட பாவி, என்ன நீ மன்னரைய சாகடிக்கிறேங்கிற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? ஆமாடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஹீரோயின பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரி கூட்டிட்டு போக, அடடா செல்லம் உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சுன்னு அவங்க அப்படியே அன்பு மலைய பொழியறாங்க. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் தன்னையே அறியாம இவன் பார்த்த அந்த கிணத்துக்கிட்ட வந்திருக்கான். ஒரு வித்தியாசமான பேய் அங்க இருக்க மாதிரியும் தெரியுது. கூடவே யாரோ ஒரு ஆளு அந்த கிணத்துக்குள்ள விழுற மாதிரியும் தெரியுது. கட் பண்ணா காலையில விடியுது. வேலைக்காரங்கள ஒருத்தி கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டான சீனியர் அம்மா கத்திட்டு இருக்காங்க. இத பாருங்க, இன்னும் 2 நாள்ல ராஜமாதாவுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. இந்த டைம்ல இது போல தப்பான விஷயங்கள் நடக்கவே கூடாது. அப்ப கூட்டத்துல ஒருத்தி தலைவி நைட்டு இதே கிணத்துக்கிட்ட அந்த ஹீரோவை பார்த்ததா சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்து இதை கவனிக்கிற ஹீரோயினோ என்ன இது இதை ஒண்ணு தப்பா இருக்குன்னு திபு திபுன்னு ஹீரோவோட வீட்டுக்கு வரும்போது அங்க தர ஃபுல்லாவே சேரும் சகதியுமா இருக்கு. கூடவே மூளையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. இதே நிடா பண்ணி தொலைஞ்ச, யாரடா கொண்டு தொலைஞ்சேன்னு கேட்டா ஏமா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்குள்ள இருக்க பவர்ஸ் கம்மியாகும் போது இப்படிதான் மூக்குல இருந்து ரத்தம் வரும். அப்படின்னா உன்னோட யாங் பவர் திரும்ப கிடைக்க என்ன பண்ணணும்? வேணும்னா என்ன கட்டி பிடிச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். சி இப்படிலாம் பேசுறிய வெக்கமா இல்ல? அட கேட்க கூச்சமா இருந்தாலும் உண்மை இதான். அப்படி பண்ணா கூட எனக்குள்ள யாங் சக்தி அதிகமாகுங்கிறான். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல இளவரசர் யாங் ஜானோட உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கு. உடனே அரசரும் அன்னைக்கு நைட்டு ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாரு, 2 நாள்ல ராஜமாதாவுக்கு பிறந்த நாள் விழா வரப்போகுது. அன்னைக்கு என்னோட மகன் யாங் ஜான் அவங்களுக்கு மது கொடுத்து மரியாதை கொடுக்கணும். சோ கூடிய சீக்கிரமே அந்த குளத்து பேயை அழிச்சு என் மகனை நீதான் காப்பாத்தணும். அரசே அப்படின்னா என்ன கோட்டைக்கு வெளியில போக அனுமதிக்கணும். அப்புறம் எங்க தப்பிச்சு போக பிளான் பண்றியா? இந்த பாரு, வேலையை முடிக்காம நீ எங்கேயும் போக முடியாது. சரியா உனக்கு 12 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அந்த பேயை கண்டுபிடிச்சு அழிச்சிட்டு என்கிட்ட வரணும். அப்படி இல்ல உன் தலைய துண்டா வெட்டிடுவேன். ஏற்கனவே உடல் அளவுல பலவீனமா இருக்க நேரத்துல இந்த பைய வேற இப்படி ஒரு சேட்டையை கொடுக்குறான்னு இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒரு குட்டி பொண்ணு தங்க வந்திருப்பால, அவளை பார்க்க வந்திருக்கான். கயிறுகளால தான் 2 கையவும் கட்டிட்டு, செல்லம் உனக்கு ஒரு சின்ன வேலை, ரத்தம் படைஞ்ச இந்த தண்ணிய சிந்தாம கொல்லாம நீ நேரடியா அந்த படை வீரனோட சபிக்கப்பட்ட வீடு இருக்கு இல்லையா, அதோட வாசல் கிட்ட வச்சுட்டு திபு திபுன்னு ஓடி வந்துரு. சரின்னு இந்த பிள்ளையும் அதே மாதிரியே கேட்க, இன்னொரு பக்கத்துல இரவு நேரம் இடியில ஒண்ணு பீச் மரத்து மேல டப்புன்னு அடிக்குது. ஒட்டுமொத்த மரமும் தீப்பிடிச்சு எரிய தூரத்துல இருந்து இதை ஹீரோயின் பார்த்துட்டு, ஆஹா ஹீரோ ஒரு முறை சொல்லிருக்கானே இடி விழுந்த பீச் மரத்தோட குச்சிகளுக்கு பேய்களை அழிக்கக்கூடிய அதீத பவர்ஸ் இருக்குன்னு. சோ இப்ப அந்த குச்சிகள்ல ஒண்ணு எடுத்துக்கிட்ட ஹீரோவை தேடி கிளம்பிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள மூழ்கிடுவான். அடுத்த செகண்டே குட்டி பொண்ணு ஒரு இடத்துல பாத்திரத்தை வச்சுட்டு வந்தா இல்லையா, எக்ஸாக்டா அதே இடத்துல கண்ண முழுகிறான். பார்த்தா முன்னாடியே போர் வீரனான கிம்யான்
ராஜமாதா நிக்கிறான். கையில அவ்வளவு பெரிய வாள் வேற. கண்டிப்பா இந்த பயல அழிச்சாதான் வீட்டுக்குள்ள போக முடியும்னு ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் ஆரம்பிக்குது. ஒரு ராஜ்யத்தோட போர் வீரன் அப்படின்னா சாதாரணமான ஆள் கிடையாது. ஒருத்தனே 100 பேரை வெல்லக்கூடிய மகா வீரனா இருப்பான். சோ ஹீரோ போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். மறுபக்கம் ஹீரோயினும் ஹீரோவோட மணி சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு எக்ஸாக்டா அந்த போர் வீரன் இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு வந்துட்டா. இவ கையில அந்த இடி விழுந்த மரத்தோட குச்சி இருக்கும் இல்லையா, அதுல ஹீரோவோட ரத்தம் படிஞ்ச துணியை கட்டி பேய்கள் உலகத்துல அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வாளா உருமாறுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிம்மியான போட்டு வெளுத்து வாங்குவான். ஒரு பக்க கையவே துண்டா வெட்டி அந்த பயலோட மண்டையில ஒரு ஓட்டைய போட்டான். மொத்தமா அழிய போற அந்த டைம்ல தான் கிம்மியான் பேச ஆரம்பிக்கிறான். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நானும் லிசாவும் காதலிச்சது உண்மை. ஆனா அரசன் அவ எப்ப கல்யாணம் பண்ணாலோ அப்பவே நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜமாதா வேணும்னே லிசாவை பழி வாங்குறதுக்காக அவ நாங்க காதலிச்ச டைம்ல எங்க குழந்தைக்காக தைக்கப்பட்ட துணிகளை என் கையில கொடுத்து எங்களுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி ஒரு பொய்யான கதையை சொல்ல சொன்னாங்க. என் மனைவி குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த டைம்ல லிசா மேல பழிய போட்டேன். பண்ண பாவங்களை தீக்கிறதுக்காக தான் என் வீட்டு வாசல்ல நாள்தோறும் லிசாவுக்காக காத்திருக்கேன். தோ அந்த மரத்துக்கடியில தான் அவ குழந்தைகளுக்காக தைக்கப்பட்ட உடை இன்னும் இருக்கு. அவகிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு புலம்பனபடியே அந்த போர் வீரன் அங்கேயே அப்படியே அழிஞ்சும் போயிடுவான். நிஜ உலகத்துல மரத்துக்கடியில இருந்த லிசாவோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சட்டைகளை தோண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. நேரா ஹீரோவும் குட்டி பொண்ணு இருக்கக்கூடிய அறைக்கு வந்தவ பானையை உடைச்சு உள்ள இருந்த ஹீரோவை இவ காப்பாத்திட்டா. ஆனா பாருங்க, பொதுவா தண்ணியை விட்டு வெளியில வந்த அடுத்த நிமிஷமே நம்மளால கண்ண முடிச்சிருவா இல்லையா, ஆனா இப்ப இன்னமும் இந்த பயபுள்ள கண்ணே திறக்க மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லிருப்பால, உடலும் ஆன்மாவும் தூரமா போகும்போது திரும்ப ஆன்மாவால உடல் கிட்ட வர முடியாதுன்னு. எக்ஸாக்டா அதே மாதிரி பேய்கள் உலகத்துல நம்ம ஹீரோவோட ஆன்மா மாட்டிக்கிச்சு. அப்புறம் இன்னொன்னு, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நான் ஒரு கொடூரமான அரக்க பேயா உருமாறுவேன். என்ன இந்த பிரச்சனைக்குள்ள மாட்ட வச்ச அரசனை தான் முதல்ல சாகடிப்பேன்னு சொல்லிருப்பால, அத நினைச்சு இப்ப நம்ம ஹீரோனுக்கும் பயம் அதிகமாகுது. பயங்கரமான அரக்கனை போல பேய்கள் உலகத்துல ஹீரோ நடமாட இப்ப இவனை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரியை பணையம் வச்சு ஹீரோ இப்படி கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள இறங்குவான். அதே மாதிரி இப்ப ஹீரோயினும் பேய்கள் உலகத்துல நம்ம ஹீரோவை காப்பாத்த களத்துல இறங்குறா. காடு மேடெல்லாம் தெரிஞ்சு ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அந்த பைய கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரு கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கான். அங்க இவனோட அம்மா உருவம் தெரியுது. மகனே பாப்பா, என்ன தள்ளி நிக்கிற? அம்மா உனக்கு பிடிக்கலையா? டே ஹீரோ, அதெல்லாம் உண்மை கிடையாது, கிட்ட போகாத, அது பேய்களோட சதி. ஹீரோ எதையும் கேட்காம அந்த அம்மா உருவத்துக்கிட்ட போகும்போது இந்த பக்கத்துல ஹீரோயினோட காலை பிடிச்சு பல பேய்கள் அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல அம்மாவை போல இருந்த உருவம் திடீர்னு ஒரு கொடூரமான பேயா உருமாறுது. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புல இருந்து யாங் சக்திகளை உரிய ஆரம்பிக்க தன்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே வருத்தத்துல இருக்கும் போது சடனா பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம கேடி பையன் வந்துட்டான். ஹீரோயினை பிடிச்சிருந்த பேய்களை மொத்தமா வாயில போட்டு முழுங்கிட்டான். அடடா, நீதான் அந்த ஹீரோ சொன்ன கேடி பையனா? ஏய், என் அண்ணாத்த மேலேயே கைய வைக்கிறியா? தோ வரேன் பாருன்னு. ஆல்ரெடி பேய்களை விழுங்கிருப்பால, அதனால தான் உருவத்தை இன்னும் கொஞ்சம் அரக்கடா மாத்திக்கிட்டான். திபு திபுன்னு ஓடி போயிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த பேயை தாக்கும் போது 3 பேரும் அட் அ டைம்ல அங்க இருக்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அட கடவுளேன்னு ஹீரோயின் ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்க. கட் பண்ணா காலையில விடுயுது. இன்னைக்குதான் ராஜமாதாவுக்கு பிறந்த நாள். அரசரும் யாங்ஜான் சரியாயிட்டானா? அவனால ராஜமாதாவுக்கு பானம் கொடுக்க முடியுமா? மன்னிச்சிருங்க அரசே, உடல்நிலை இன்னும் மோசமாதான் இருக்கு. ஒரு கோவத்தோடைய அரசன் இப்ப விழாவுக்கு வருவாரு. ராஜமாதாவுக்கு மண்டியிட்டு மரியாதை கொடுக்கும் போது இப்ப இளவரசன் தான் பானம் கொடுக்க வேண்டிய நேரம். யாங்ஜானுக்கு உடல்நிலை சரியில்லை. சோ இத தனக்கு சாதகமாக்கிட்ட விழாவுக்கு வந்த கேங்கோட புள்ளகாரன், ஆக்சுவலி அவனும் ஒரு வகையில இளவரசன் தானே, அதனால யாங்ஜானுக்கு பதிலா இந்த இளவரசன் ஜூயாங்க பானம் கொடுக்க சொல்லுவாங்க. அரசனுக்கா உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவம். ஆனா அதெல்லாம் வெளிப்படையா காட்டிக்கல. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து அந்த இடம் ஃபுல்லா வீச ஆரம்பிக்குது. நிஜ உலகத்துல இருக்க யாருக்குமே அது என்னங்கிறது தெளிவா தெரியல. ஆனா நமக்கு காட்டுவாங்க பேய்கள் உலகத்துல நம்ம ஹீரோ தான் ஒரு கொடூரமான பேயா மாறி அரசனை சாகடிக்கிறதுக்காக இங்க வந்திருப்பான். கிட்டத்தட்ட வாழை வீசி சோழிய முடிக்கலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துட்டாங்க. டே கோச்சான், நீ இப்படி பண்ணா எதுவும் மாறாது, சொல்றத கேளு, என் கூட வா, நாம இங்க இருந்து போயாகணும், உன்னை காப்பாத்தாதான் நான் வந்தேன். ஆரம்பத்துல சுயநினைவு இல்லாம போனாலும் கூட ஒரு முறை ஹீரோ சொல்லிருப்பால, எனக்குள்ள இருக்க யாங் சக்தி கம்மியாகும் போது நீ கட்டிப்பிடிச்சா கூட அந்த பவர்ஸ் எனக்கு கிடைக்கும்னு. இப்ப அதை நினைச்சிட்டு ஹீரோயின் யோசிக்காம டப்புன்னு ஹீரோவை கட்டிப்பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா புள்ளையாண்டா மனுஷ உருவத்துக்கு மாறிட்டான். அடுத்த செகண்ட் நிஜ உலகத்துல ஹீரோ கண்ண முழிக்க அவசர அவசரமா குளத்துல மாட்டி இருக்கக்கூடிய ஹீரோயினை காப்பாத்த ஓடுவான். மறுபக்கம் அரண்மனையில சூறாவளி காத்து வீசி முடிச்சதுமே சடனா சூயாங்க இருக்கா இல்லையா, அவன் சுருண்டு கீழே விழுறான். அரசர் ரொம்ப கேஷுவலா, ஐயோ பையனுக்கு உடம்பு சரியில்லை போலயே, மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான். இங்க எப்படி நல்லவன் போல பேசினவன் அடுத்து ராஜமாதா கிட்ட, அட என்ன தலைவி, ஒருத்தன் இளவரசன் ஆகணும்னா இந்த கோட்டைக்குள்ள இருக்க தீய சக்திய தாங்கக்கூடிய ஒருத்தனா இருக்கணும். சூயாங்குக்கு அந்த அளவுக்கு திறமைகள் கிடையாது, நீங்க ஒரு தப்பான இளவரசனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டான். மறுபக்கம் தண்ணிக்குள்ள இருந்த ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டான். நல்ல வேலை, புள்ளையாண்டா இன்னும் சாகல. அடி பாவி, உனக்கு என்ன பைத்தியமா? உன் உயிரை வச்சு எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்தின? ஏற்கனவே என்னால என்
அம்மா இறந்து போன வேதனைய தாங்க முடியாம இருக்க, இதுல நீயும் வேறயா? நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்தால என்னையே அறியாம உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. என்ன எத்தனை முறை நீ காப்பாத்திருக்க? உன்னை ஒரு முறை காப்பாத்தினா என்ன தப்பாயிட போதா? இத பேசிட்டு ஹீரோயின் படார்னு மயங்க மறுபடியும் கண்ண முழிக்கும் போது முன்னாடி குட்டி பொண்ணு வந்து நிக்கிறா. அக்கா, நீங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, முதல்ல சாப்பிடுங்க. இது 3 நாளா நான் மயக்கத்துல இருக்கனா? அட ஆமா, நீங்க மட்டும் கிடையாது, அந்த கூச்சான் இருக்காரே அவரும் உங்களுக்காக சாப்பிடவே இல்ல. பாவம், நைட்டு ஃபுல்லா உங்க கூடயே தான் இருந்தாரு. உடனே சாப்பாட தூக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்தவ, சரி சரி, என் மேல உனக்கும் அக்கறை இருக்குன்னு தெரியுது, முதல்ல நல்லா சாப்பிடுன்னு கொடுப்பா. கிம்யான் வீட்ல இருந்து குழந்தையோட சட்டையை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது, ஆஹா நல்ல வேலை பாத்திருக்க, இத வச்சு கண்டிப்பா லிசாவோட பேய நம்மளால ஓரளவுக்கு டைவர்ட் பண்ண முடியும். முதல்ல வா, நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும் போது சடனா ஹீரோனுக்கு ஏதோ ஒன்னு ஆகுது, வலிகளை ஃபீல் பண்ணுவா. ஏய் என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலி நான் உன்னை காப்பாத்திட்டு திரும்ப தண்ணிக்குள்ள வரும்போது அங்க நேருக்கு நேரா அந்த குளத்து பேய நான் பார்த்தேன். தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அது என்ன அட்டாக் பண்ணுச்சு. ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா அது உன் உடம்ப தொட்டுச்சா? ஆமா, ஏன் என்னாச்சு? விளங்குச்சுப்போ, உனக்குள்ள இருந்த யாங் சக்தியை திரும்ப அது உறிஞ்சிருக்கு. அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை பலவீனப்படுத்தி இருந்தேன்ல, இப்ப அதோட பலம் திரும்ப கிடைச்சிருக்கும். முன்ன விட ரொம்ப ஆபத்தான ஒன்னா திரும்ப வரும். கூடவே ஹீரோயின் உடம்புல அந்த பேய்கள் தாக்குனதுக்கான அடையாளம் இருக்குல்ல, அதையும் ஹீரோவால தெளிவா பார்க்க முடியுது. நேரம் கைமீறி போயிடுச்சு. இளவரசர் யோங்ஜான் இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாரு. அதுக்குள்ள நாம அந்த குளத்து பேய தடுத்தாகணும்னு உயிரை பணைய வச்சு நம்மால கிணத்துக்குள்ள இறங்க பாக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குழந்தையோட துணிகள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அத அந்த கிணத்துக்குள்ள மூட்டை கட்டி போடுவான். பார்த்தா பேய்கள் உலகத்துல ஒரு படகு இருக்கு, அதுல குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. குளத்து பேய் ஒரு அம்மாவாச்சே. ஒரு ஏக்கத்தோட படகு கிட்ட அந்த பேய் வரும்போது, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ராஜமாதா இந்த லிசாவை விசாரிக்கிறேங்கிற பேர்ல முதல்ல அடிச்சு சித்திரவதை பண்ணும்போது அவங்க வயிற்றுக்குள்ள இருந்த கரு களைஞ்சு போயிருக்கும். அந்த வேதனையால தான் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அந்த அம்மா இறந்து போய் சாபத்தையும் கொடுத்திருப்பாங்க. சரி, இப்ப கண்டினியூ பண்ணலாமா? படகு பக்கமா வந்த லிசா அங்க இருக்கக்கூடிய துணி அப்படியே தூக்கி லைட்டா விலகும் போது உள்ள குழந்தைக்கு பதிலா ஒரு பேயோட தலை இருக்கு. ஹீரோ வரும்போது குழந்தையோட துணியிலிருந்து பிரிச்செடுக்கப்பட்ட நூலை ஒரு அம்போட முனையில ரத்தத்தை தடவி கட்டிவிட்டு அதை வச்சு நிஜ உலகத்துல இருந்து நம்ம ஹீரோயினை தாக்க சொல்லிருப்பான். இவளும் குழந்தையோட சத்தத்தை கேட்டு கரெக்டா லிசா இருந்த இடத்துல தாக்கும் போது லிசா உடம்புக்குள்ள இருந்த பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. தண்ணிக்குள்ள பதுங்கி இருந்த ஹீரோவும் கரெக்டா மேல வந்துட்டான். 2 பேரு கடையில படு பயங்கரமான சண்டை. உன் மேல போய் பழி சுமத்தி உன்னை கொண்டிருக்காங்க, எனக்கு அது புரியுது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த அரண்மனையவும் நீ அழிக்க கூடாதுன்னு வாழை வச்சு வெட்டும் போது பேயோட சேர்த்து நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். நல்லபடியா ஹீரோ திரும்ப உயிரோட வந்துட்டான். ஒரு பக்கம் இளவரசர் யாங்ஜான் அவரோட உடல்நல மொத்தமா சரியா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அரசருக்கு இதை கேட்டு பயங்கரமான ஷாக்கு. தான் கடைசி பிள்ளையோட உயிரையாச்சும் காப்பாத்திட்டுமேனு இப்பதான் மனுஷனுக்கு மன நிம்மதி. ஆனா இந்த ராஜமாதா இருக்காங்க இல்லையா, அவங்க சீனியர் அம்மா கிட்ட, ஏய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அந்த குளத்து பேய் ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரமா அழியக்கூடிய ஒண்ணு கிடையாது. சரி, இங்கதான் இந்த அம்மா அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா மறுபக்கத்துல நம்ம ஹீரோயினும் அரசனை பார்த்து, அப்பா நீங்க சொன்ன மாதிரி என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆனா அதுக்கு கைமாறா எனக்கு பணமோ நகையோ எல்லாம் தேவையில்லை. ஹீரோவை இதுவும் பண்ணாம உயிரோட இந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கணும். அட, என் மகனோட உயிரை காப்பாத்திருக்கான், அவனோட உயிரை நான் எப்படி எடுப்பேன்? நான் அவனை கொல்ல மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் போது சந்தோஷத்தோட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வருவாங்க. ஆனா நம்மால முகத்துல சிரிப்பே இல்ல. டேய், அதான் அரண்மனையை விட்டு கிளம்ப போறியே, அப்புறம் என்ன? இல்ல, நேத்து நைட்டு குளத்து பேய் கூட சண்டை போட்ட இல்லையா, அது உடனே அழிஞ்சு போயிடுச்சுங்கிற விஷயத்த என்ன ஏத்துக்க முடியல. நான் மிகப்பெரிய சண்டை வரும், என் உயிர் போற நிலைமை வரும்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா விஷயம் ரொம்ப டக்குன்னு முடிஞ்சு போச்சு. சரி, அதை விட்டு தள்ளு. இப்ப நீ என்ன பண்ண போறன்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா இந்த இடத்த விட்டு நேரா ராஜமாதா கிட்ட வருவா. தலைவி, உங்களுக்கு பிறந்த நாள் ஆச்சே, அதுக்காக ஒரு சின்ன பரிசை நான் கொண்டு வந்தேன். ஆனா நீங்க அதை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் பல இருக்கு. முதல்ல, எதுக்காக பணிப்பெண்களை சாகடிச்சீங்க? குளத்து பேய் இறந்து போன ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற காரணத்தால தானே? சரி, அது கூட பரவாயில்ல. எதுக்காக லிசாவை சாக விட்டீங்க? அவ அடிமட்ட வேலைக்காரியா இருந்தாங்கிற காரணத்தாலையா? வேணும்னே போர் வீரனான கிம்யான ஏமாத்தி அவனோட வாயாலேயே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை வாங்கி அதை லிசாவுக்கு எதிராக பயன்படுத்திருக்கீங்க. சரி, இத கூட விட்டு தள்ளுவோம். என் அம்மாவோட உயிரை பறிச்சதும் நீங்க தானே? என்ன புரியலையா? நாங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அரண்மனையில இருந்த ஒரு உணவு பார்சலா வந்துச்சு. திறந்து பாருங்க, எக்ஸாக்டா அதே உணவை தான் நான் திரும்ப உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. அதுல எதுவுமே கலக்கல அப்படின்னா தாராளமா சாப்பிட்டு காட்டுங்க பாப்போம். உங்களால முடியாது. ஏன் தெரியுமா? எங்க அம்மா அரசனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பெண்ணா இருந்தாங்க. அதை உங்களால ஏத்துக்க முடியல. பொறாமையின் காரணத்தால அவங்க மேல பொய்யான பழிகளை போட்டு ராஜ்யத்தை விட்டு
விட்டே வெளியில அனுப்பி சரியான நேரம் பார்த்து விஷம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஒரு கோவத்துல ராஜமாதா கிட்ட வரும்போது ஒரு மனுஷனோட கோவத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ராட்சச அரக்க பாம்பு பேய்கள் அந்த இடத்துக்கு வருது. இந்த ராஜமாதா உடம்ப சுத்துனதுமே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, உங்க அம்மாவை நான் தான் கொன்னேன். அவ என்கிட்ட வேலைக்காரியா இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அரசனையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா நான் அவளை அரசின்னு கூப்பிடணுமா, அதனால தான் கொன்னேன்னு ஒட்டுமொத்த உண்மைகளையும் சொல்லும் போது இத நம்ம ஹீரோயின் மட்டும் கிடையாது, வெளியில இருந்த வேலைக்காரங்களையும் கேட்க வச்சிருக்கா. நீங்க பண்ண பாவங்களுக்கு அரசர் முன்னிலையில சரியான தண்டனை கிடைக்கும். என்ன உங்க ரகசியம் தெரிஞ்சு போனதால இங்க இருக்க வேலைக்காரங்களையும் கொல்ல போறீங்களா? அது ஒருபோதும் நடக்காதுன்னு மிரட்டிட்டு நம்மால கிளம்பிடுவா. மறுபக்கத்துல ஹீரோவை போட்டு இந்த ராஜமாதாவோட அடியாளுங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா குளத்து பேயோட ரகசியம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அதனாலதான் இவனை உயிரோட அங்க இருக்க ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராஜாவோட மேய்காப்பாளர்கள் அங்க வராங்க. பெட்டிக்குள்ள இருந்த ஹீரோவை காப்பாத்தி நான் நினைச்சேன்டா ஹீரோயின் அப்பவே அரசர்கிட்ட உன்னோட உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா. இப்பதான் அதுக்கான உண்மையே புரியுது. ராஜமாதாவையும் அவங்களோட அல்லக்கைகளையும் நாங்க பாத்துக்கிறோம். தோ இந்த பதக்கத்தை வச்சு நீ அரண்மனையை விட்டு வெளியில போக முடியும். நீ பண்ண வேலைக்காக இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சன்மானத்தை கொடுத்து அனுப்பும் போது சின்ன சின்ன காயங்களோட ஹீரோ அப்படியே வெளியில வருவான். கண்ணுக்கு முன்னாடியே இந்த கேடி பையன் சாப்பாட தின்னுகிட்டு இருக்கான். அடா பாவி, நீ திரும்ப வந்துட்டியா? நீ இனிமே எனக்கு வேணாம், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லும் போது சடனா அங்க இருக்க அடுப்பங்கரைக்குள்ள இருந்து அந்த பாம்பு பேய் வெளியில வருது. கேடி பையன் உடம்புக்குள்ள இருந்து இன்சக்தியை உறிஞ்சு அதை அப்படியே அழிக்க பாக்குது. கண்டும் காணாம ஆரம்பத்துல ஹீரோ போடாலும் கூட அதுக்கப்புறம் இறக்கப்பட்டு இவன் அந்த கேடி பையனை காப்பாத்திட்டான். பார்க்க வேற பாவமா இருக்க. சரி, தெம்புக்காக என் உடம்புல இருந்து கொஞ்சமா யாங் சக்தியை உறிஞ்சுக்கோன்னு விரல வாயில வச்சா பயவுள்ள புசுக்கு புசுக்குன்னு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க. அட போடா தின்னி போட்டாரோன்னு ஹீரோ அந்த பயல உதறி தள்ளுவான். மறுபக்கத்துல அரசர் இப்ப வேட்டைக்காக வெளியில கிளம்ப நிப்பாரு. அப்ப ஹீரோயின் உள்ள போந்து, அப்பா எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்கு. முன்னாள் மகாராஜாவோட 3 வாரிசுகள் அவங்க எப்படி இறந்து போனாங்க? அது வித்தியாசமான பேயோட தாக்குதலாலையும் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டும் இறந்து போனாங்க. அப்பா நிஜமா தான் சொல்றீங்களா? அந்த ஒரே ஒரு பேய் தான் அந்த 3 இளவரசர்களையும் சாகடிச்சதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நேரத்துக்குன்னு உள்ள வந்த காவலாளியும் அரசே வேட்டைக்கு தயாராயாச்சு, நாம கிளம்பி ஆகணும். சரிமா, நான் உங்ககிட்ட இத பத்தி அப்புறமா பேசுறேன்னு ஒரு தயக்கத்தோட பேசிட்டு அரசரும் கிளம்பிடுவாரு. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்லயே நம்ம ஹீரோயினோட மூக்குல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. கூடவே கொடூரமான பேய்களோட பேசக்கூடிய சத்தமும் கேக்குது. வேணா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்தும் போது சடனா அங்க ஹீரோ வந்துட்டான். என்னாச்சு, தனியா என்ன பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போது சடனா அப்பதான் ஹீரோ இந்த அரண்மனைக்குள்ள இத ஒரு தீய சக்தி பறந்து விரிஞ்சு கிடக்கிற விஷயத்தை கவனிக்கிறான். சரி யாரா அதுன்னு பாக்கும்போது 3வது முடிசூடப்பட்ட இளவரசர்கள்ல ஒருத்தன் தான் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு இந்த அரண்மனையோட ரத்த வாரிசுகளை அழிக்காம விடமாட்டேன்னு தன்னந்தனியா ஒரு சபதம் எடுத்துட்டு இறந்து போயிருக்கான். முதல் முறையா அரசர் பார்த்த அந்த கொடூரமான பேயா இருக்கட்டும், அந்த யாங்ஜான கொல்ல பார்த்த ஆளா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து யாங் சக்தியை உறிஞ்ச பேயா இருக்கட்டும், இது எல்லாமே குளத்து பேயான லிசா பண்ணது கிடையாது. 3ஆம் இளவரசரான இந்த கியான் அப்படிங்கிற ஆள் தான் பண்ணிருப்பான். இவ்வளவு நாளா லிசாவை காரணம் காட்டி இந்த பையன் தன்னோட உண்மையான அடையாளத்தை நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். இளவரசனை கொல்லாம விடமாட்டேன்னு இந்த பையன் பேய்கள் உலகத்துல கத்தனதுமே நிஜத்துல ஹீரோயின் அப்படியே வலிய ஃபீல் பண்ணுவா. அவ முதுகுல இருக்கக்கூடிய ஏற்கனவே பேயால காயம்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அது இன்னும் பெருசாக ஆரம்பிக்குது. ஆஹா, நமக்கு நேரம் குறைவா இருக்கு, இளவரசரை காப்பாத்தியாகணும்னு ஹீரோ கிட்ட உதவி கேட்கும் போது மன்னிச்சிடு, அவரை இனிமே காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கேத்த மாதிரியே வேட்டைக்கு போன நம்ம இளவரசன் யாங்ஜான் இருக்கா இல்லையா, அவன் திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போயிடுவான். அப்படின்னா முத வேலையா நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. ஏன்னா பையன் இறந்து போன கோவத்துல அரசர் உன்னைத்தான் கொல்றதுக்கு வருவாரு. ஆனா இங்கதான் ஹீரோ இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். அதாவது நான் இந்த இடத்தை விட்டு போயிட்டேன்னா அடுத்த ரத்த வாரிசான உன்ன அந்த கியான் அழிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவான். சோ உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமைங்கிறான். ஒரு பக்கம் இளவரசர் யாங்ஜன் இறந்து போனதால மகாராஜா வருத்தத்தோட அவனை அடக்கம் பண்ண போயிட்டு இருக்காரு. ஹீரோ மேல இருக்க கோவத்தால அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருப்பாரு. விஷயம் என்னன்னா நம்மால இப்ப வரைக்கும் அரண்மனையை விட்டு போகவே இல்ல. அதனால இவன் யாரோட கண்ணிலையும் மாட்டக்கூடாதுன்னு புத்த கோயிலுக்குள்ள இருக்க ஒரு பெட்டியில நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இங்க பாரு, அந்த வில்லப்பையன் கியானோட பவர்ஸ் எல்லாம் இந்த ஒட்டுமொத்த அரண்மனை ஃபுல்லாவே பரவி இருக்கு. முன்ன விட அவன் இன்னும் பலசாலியாவும் மாறிட்டு இருக்கான். இப்பேற்பட்ட நிலைமையில நான் அவனை எதிர்க்கணும் அப்படின்னா ஒண்ணு தண்ணீருக்குள்ள மூழ்கி நான் அந்த பேய்கள் உலகத்துக்கு போகணும். இந்த டைம்ல வெளியில போனா அரசர் என்ன சாகடிச்சிருவாரு. சோ வேற வழி இல்ல, இந்த பெட்டிக்குள்ளேயே அடைபட்டு சில தினங்களுக்கு அப்புறமா நான் இறந்து போகும்போது என்னோட ஆன்மா ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாவா உருமாறும். சோ அப்ப கிடைக்கிற பவர்ஸை வச்சு என்னால அந்த வில்லனை சமாளிக்க முடியும். இங்க பாரு, பாட்டியோட உதவியாலதான் உன்னை கஷ்டப்பட்டு இதுக்குள்ள வெளியே வச்சிருக்கேன்.
வச்சிருக்க. என்னை விட்டு நிரந்தரமா இறந்து போலான்னு நினைச்சேன். உன் கதையை நான் முடிச்சிடுவேன். கவலைப்படாத, நான் இறந்து போனாலும் வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா திரும்ப வருவேங்கிறான். அதுக்கப்புறம் மகாராஜா கிட்ட வரும்போது அந்த மனுஷன் நீ ஹீரோவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்பாரு. மன்னிச்சிருங்க, என்னால அதை சொல்ல முடியாது. அவனை உயிரோட விடுவேன்னு வாக்குறுதி கொடுத்தா அப்ப நான் சொல்றேன். இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இளவரசர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு சரியான தண்டனை நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சே ஆகணும். இல்லப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம இவ்வளவு நாளா நினைச்ச மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் வேட்டையானது அந்த குலத்து பேய் கிடையாது. அது 3ஆம் இளவரசர், அதாவது உங்களோட மகன். கோவத்துல மன்னர் கிட்ட வந்து வாய் இருக்குன்னா நீ என்ன விட பேசுவியா? ஆதாரங்கள் இல்லாம எதையும் சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு, இந்த விஷயத்தை பத்தி ஹீரோவுக்கு தெரியுமா? இல்லப்பா, இது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறான். ஆனா எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமா இருக்கு. ஒருவேளை என் அம்மா இறந்து போனதுக்கும் நீங்க தான் காரணமா? கேட்ட கேள்விக்கு அந்த ஆளு பதிலே சொல்லல. இளவரசிய தனி அறைக்கு கூட்டிட்டு போங்க, 24 மணி நேரமும் இவளை கண்காணிக்கணும்னு உத்தரவு கொடுப்பாரு. ஒரு பக்கம் பெட்டிக்குள்ள அடைபட்ட ஹீரோயின் இல்லாம சில தினங்களுக்கு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா நெட்டி பார்த்தா அது நம்ம கேடி பையன் விதவிதமா சாப்பாடெல்லாம் வச்சு தின்னுகிட்டு இருக்கான். அட சண்டால பாவி, உன் எஜமா இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி வந்து சாப்பிடுறியே கல் நெஞ்சக்காரா? சரி போய் தொலை, உன்னை திட்டி என்ன ஆக போகுது? ஒரு சில நேரங்கள்ல நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க பாட்டியம்மா வருவாங்க. உடனே ஹீரோவும், இங்க பாருங்க, இறந்து போன 3ஆம் இளவரசருக்கு சொந்தமான ஏதாவது உடைமைகள் உங்ககிட்ட இருக்கா? நான் தேடி பாக்குறேன்னு இவங்க கிளம்பும் போது மறுபக்கத்துல அமைச்சரவை கூட்டத்துல, அரசே, நம்ம அரண்மனைக்கு வேலைக்காக வரக்கூடிய கோசான சேர்ந்த மக்கள் ஒரு வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுப்பாரு. ஏற்கனவே இந்த யாங்சான் வேற இறந்து போயிட்டார் இல்லையா? சோ அரியணைய ஃப்ரீயா வைக்க முடியாது. அடுத்த இளவரசரான கேங்கோட பையன் சூயாங்குக்கு ஏன் பட்டத்தை கொடுக்க கூடாதுன்னு கேட்பாங்க. இந்த பாரு, நான் இன்னும் குத்துக்கள் மாதிரி தான் இருக்கேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறமா என் அரியணைக்கு யாரு வேணா ஆசைப்படுங்கன்னு சொல்லும் போது சடனா இவனுக்கு ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, பேய்கள் உலகத்துல இருந்து நிறைய கைகள் இவனை பிடிக்க பாக்குது. இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே இவன் நார்மல் ஆயிடுவான். இறந்து போன யாங்சானுக்காக செய்யப்பட்ட கிரீடத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னப்பா 3ஆம் இளவரசே, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? பரவாயில்ல, நல்லா பாரு, உன்னால இறந்து போன என்னோட மகன், எனக்கு அப்புறம் அவன் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசையா நான் செஞ்சு கொடுத்த கிரீடம் அது இப்ப உன்னால வீணா போயிடுச்சுன்னு படு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காரு. மறுபக்கத்துல இந்த கேங் மந்திரவாதி கிட்ட போற போக்க பார்த்தா இந்த ஹீரோ அரசனை காப்பாத்திடுவான் போல, முதல்ல அவன் கதையை முடிக்கணும்னு ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ண சொல்லுவாங்க. எங்க கட் பண்ணா காலையில விடியுது. அரசரும் மத்த அல்லக்கைகளும் கோசான்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நல விசாரிக்க போயிட்டு இருப்பாங்க. நினைக்கிறத விட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட 11 மக்கள் இங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அப்ப உள்ள வந்த ஒரு சின்ன பொண்ணு அரசர் கையை பிடிச்சுக்கிட்டு, என் அம்மாவும் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்கன்னு கேட்கும் போது அரசனால பதிலே சொல்ல முடியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுவாரு. ஏன்னா இந்த புள்ளைய பார்க்கும்போது இறந்து போன யாங்சானோட ஞாபகம் வரும். ஒரு பக்கம் பாட்டியம்மா ஹீரோ கிட்ட ஒரு சில கவிதைகளை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த கியானுக்கு கவிதைகள் பிடிக்குமா? சோ ஒவ்வொரு முறையும் தான் எழுதக்கூடிய கவிதைகளை இந்த பாட்டியம்மாவுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பானா. அவனோட ஞாபகமா இருக்கக்கூடியது இது ஒண்ணுதான். பரவாயில்ல, இதையே ஆயுதமா பயன்படுத்தலான்னு இவன் இருக்கக்கூடிய அந்த பெட்டி ஃபுல்லாவே ரத்தத்தின் மூலமா அந்த கவிதைகளை ஏதோ மந்திர வார்த்தைகளை போல எழுதிட்டு இருக்கான். மறுபக்கம் இந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிக்க வந்திருப்பான். ஒரு தட்டு ஃபுல்லா அரிசியை கொட்டி வச்சு ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சதுமே ஒரு கோழியோட கால் தடம் குறிப்பிட்ட திசையை பார்த்து நகரும் போது அதை வச்சு இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்காங்கிற அக்யூரேட்டான இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். கூடவே அரசர் காது படையதை போட்டு கொடுக்கும் போது அவன் சும்மா இருப்பானா, அல்ல கைகளை வச்சு ஹீரோவோட கதையை முடிச்சிருங்கன்னு உத்தரவு கொடுக்கும் போது கூட இருந்து இதெல்லாம் கேட்கிற ஹீரோனும், அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அரசர் கேக்குற மாதிரியே இல்ல. அரச காவலாளி கத்தி எடுத்து படார்னு ஹீரோவோட வயித்துல இறக்கிட்டான். ஆனா நம்மால இங்கதான் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு? சாக போற பயத்துல நீ முட்டாளா மாறிட்டியா? அட பைத்தியக்கார காவலாளிகளா, உங்களுக்கு தான் இன்னும் விஷயம் புரியல. நான் இப்ப இங்க இருந்து போகல அப்படின்னா அரசர் உயிருக்கு ஆபத்து, அந்த பேய்கள் அவரை சும்மா விடாதுன்னு சொல்லுவான். கட் பண்ணா அதுக்கேத்த மாதிரி மகாராஜா இந்த பக்கத்துல ரத்தம் வாந்தி எடுக்க ஹீரோவோட பேச்சுல சந்தேகப்பட்ட காவலாளியும் நேரா மன்னர்கிட்ட வந்து பாக்கும்போது அந்த மனுஷன் மயங்கி போயிருக்க விஷயம் தெரிஞ்சு, அப்படின்னா ஹீரோ போய் சொல்லல, உண்மையத்தான் சொல்லியிருக்கான்னு அவனை எதுவும் பண்ணாம தற்காலிகமா அடைச்சு மட்டும் வச்சிருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோயினும் தாப்பாவை பார்த்துட்டு அடுத்த ஹீரோ கிட்ட வரும்போது ரத்த வெள்ளத்துல புள்ளையாண்டா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் இன்னும் சாகல, வெளியில வந்ததுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. மன்னர் உயிரை காப்பாத்த மறுபடியும் பேய்கள் உலகத்துக்கு போயாகணும். ஆனா அதை என்னால தனியா பண்ண முடியாது. இறந்து போன வில்லனோட உடல் எனக்கு திரும்ப வேணும். அதை வச்சு சடங்கு பண்ணும் போது அவனை பலவீனமாக்க முடியும். அரசர் உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே வழி. சோ ஹீரோயின் பேச்சை கேட்டு புதைக்கப்பட்ட உடலை கல்லறையில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க. கூடவே வில்லனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா மாட்டு வண்டியோட மேல் பக்கத்துல இறைச்சிகளை வச்சு அடிக்கிட்டு அதுக்கு அடிப்பக்கத்துல இந்த வில்ல உடம்ப மறைச்சு கொண்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட திட்டத்தை சொல்லிட்டு ஹீரோவும் தண்ணிக்குள்ள இறங்க மறுபக்கத்துல புத்த கோயில்ல இருக்க ஹீரோயினும் வில்ல உடம்ப ரத்தத்தால நினைக்கப்பட்ட கயிறுகளால அப்படியே ஒன் பை ஒன்னா கட்ட ஆரம்பிக்கிறா. கூடவே போறதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் யாரு வந்து சொன்னாலும் சரி மந்திர கயிறுகளை தாண்டி அங்க இருக்க எந்த
எந்த அறை கதவையும் நீ திறக்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஒரு பக்கம் பேய்கள் உலகத்துல நம்ம ஹீரோ வில்லன் கூட சண்டை ஆரம்பிக்க, அப்ப சடனா இந்த வில்ல பையனால நகர முடியல. என்னன்னா நம்ம ஹீரோயின் அந்த பயல மந்திர கயிறுகளால கட்டி போட்டிருப்பால, அதனாலதான் இவனோட கை அப்படியே லாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் திரும்ப அந்த கயிறுகளை அறுத்து போட்டுருவான். நிஜ உலகத்திலயும் அதே மாதிரி நடக்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரத்தம் படிஞ்ச துணிய இப்ப அந்த வில்லனோட வாயில வச்சிருவா. இது மூலமா அந்த வில்ல பையனோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. அவ்வளவுதான்டா, இனிமே உன்னால எந்த தொலையும் கிடையாது, உன்னை இங்கேயே அழிச்சு மறுஜன்மத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லும் போது சடனா பாருங்க எங்க இருந்தோ ஒரு வால் பறந்து வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. யாரான்னு பார்த்தா பல்லு போன பொக்கவாய் தாத்தா மாதிரி நல்லா படா சைஸ் பட்டாக்கத்தியோட ஒரு கெலட்டு பேய் வந்து நிக்குது. ஆக்சுவலி இது வேற யாரும் கிடையாது, கேங்கோட மந்திரவாதி இருக்கால, அவனோட காவல் தெய்வம் தான் இது. நிஜ உலகத்துல அந்த பைய கைகளை அசைக்க பேய்கள் உலகத்துல நம்ம ஹீரோ கூட அந்த அரக்க சண்டை போடுவான். உண்மையாவே இந்த கெலட்டு பயலுக்கு பலம் கொஞ்சம் அதிகம். அதனால ஹீரோ கத்திய வச்சு என்ன தாக்குனாலும் சரி அந்த பயலுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பொல்லாத கொடுமைக்குன்னு இந்த மந்திரவாதி வேற ஹீரோ போல வேறு பொம்மையை செஞ்சு கத்திய வச்சு கழுத்துல ஒரு அறுப்பு. பேய்கள் உலகத்துல ஹீரோவோட கழுத்துல ரத்தம் உடையுது. அது மட்டுமா புத்த கோயில்ல இருக்க வில்லனோட உடலுக்குள்ள இருந்த ரத்தம் வடி ஆரம்பிக்குது. கூடவே இவளோட அந்த குட்டி வேலைக்கார பொண்ணு இருப்பாளையா, அவ வந்துட்டு ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து, குளத்துக்கு போயிட்டு நீதான் அவளை காப்பாத்தணும்னு கதவை தரன்னு கத்துவா. ஹீரோ மேல இருக்க அளவு கடந்த காதலால இவளும் படார்னு கதவை திறக்க அடுத்த செகண்டே கோயில்ல ஏத்தி வச்சிருந்த விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போகுது. கூடவே வந்த குட்டி பொண்ணு அதே இடத்துல மயங்கியும் போயிடுவா. சடனா வில்லனோட வாய்ஸும் கேக்குது. மறுபக்கத்துல மந்திரவாதி கத்தி எடுத்து ஹீரோவோட பொம்மை கண்கள்ல குத்தும் போது பேய்கள் உலகத்திலையும் அவனால அந்த வலியை ஃபீல் பண்ண முடியுது. தெளிவா எதையும் பார்க்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கான். இத சாதகமா வச்சு அந்த காவல் தெய்வம் ஹீரோவோட சோழிய முடிக்க பார்க்கும்போது எக்ஸாக்டா அதே இடத்துக்கு நம்மளோட கேடு பையன் வந்துட்டாங்க. தக்காளி, ஏய் என் கூட்டாளியவே கொல்ல பாக்குறியா, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு காவல் தெய்வத்தை கடிச்சு கொதறி அதுக்குள்ள இருந்த யாங் சக்திகளை உரிய ஆரம்பிக்குது. இதை அனுப்பி வச்ச மந்திரவாதி இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகறான். அடுத்து ஹீரோனுக்கு முன்னாடி வந்த வில்ல, உனக்கு உண்மைகள் தெரியாது, என்ன சாகடிச்சது நம்மளோட அப்பா, அதாவது மகாராஜான்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான். ஒரு பக்கம் மகாராஜா பாதிக்கப்பட்ட கோசானை சேர்ந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கொல்லுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அமைச்சர்களுக்கு இதை கேட்டு அல்லு வருது. அடுத்து ஹீரோனை காட்டும் போது அவ உடம்ப வில்லன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது அப்பா தான் எனக்கு விஷம் கொடுத்தாரு, என்ன சாகடிச்சாரு, இப்ப உனக்கு அப்புறம் நானும் சாக போறேன்னு ஹீரோயின் ஏதேதோ புலம்பிட்டு இருக்கா. தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோவும் திரும்ப தட்டுத்தர மாதிரி வெளியில வந்துட்டான். ஆனா இவனால இப்போதைக்கு எதையும் தெளிவா பார்க்க முடியல. நேரா புத்த கோயிலுக்கு வரும்போது அங்க வில்ல உடம்பையும் நம்ம ஹீரோயினையும் காணோம். சடனா மகாராஜாவும் அங்க வந்துருவாரு. என்னாச்சு, அரண்மனையில இருந்த பேயை அழிச்சிட்டியா? அரசே, நீங்க சொன்ன மாதிரி குளத்து பேய நான் ஏற்கனவே அழிச்சிட்டேன். இப்ப இருக்கக்கூடியது உங்களோட வாரிசான கியான். அவன் தான் பேயா வந்து உங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறான். அட என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னோட வாரிசு எதுக்காக என்ன கொல்ல பாக்கணும்? கற்பனையிலேயே கோட்டை கட்டாம முதல்ல அந்த குளத்து பேய அழிக்கிறதுக்கான வழியை பாருன்னு ஹீரோ சொன்ன விஷயத்த அப்படியே மறைக்க பாக்குறான். என்ன பண்றதுன்னு புரியாம நம்மளால வெளியில வரும்போது பாதையிலேயே நம்ம ஹீரோயின் மயங்கி போயிருக்காங்க. கைய செக் பண்ணி பார்க்கும்போது வில்லன் இவ உடம்புக்குள்ள போனதுக்கான தடயங்கள் தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோயின் கண்ணம் விழிக்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன ஆனாலும் சரி அந்த மெயின் டோரை திறக்க கூடாதுன்னு சொன்னல, மன்னிச்சிரு, நான் உனக்கு ஆபத்துன்னு அவசரப்பட்டுட்டேன். அடி போடி பைத்தியக்காரி, அந்த வில்லன் அவன் உடம்பைய கண்ட்ரோல் பண்ணிருக்கான், ஒன்ன வச்சு அவனோட உடலையும் மறைச்சிருக்கான். அப்படின்னா இன்னும் அவன் என் உடம்புக்குள்ள இருக்கானா? மன்னிச்சிரு, எனக்கு அதுக்கான பதில் தெரியல. ஆக்சுவலா பேய்கள் உலகத்துல என்ன ஒரு மந்திரவாதி தன்னோட காவல் தெய்வத்தை வச்சு அட்டாக் பண்ணும்போது என் கண்கள்ல ஏற்பட்ட காயத்தால பேய்களை என்னால நிஜ உலகத்துல பார்க்க முடியல. பதிலுக்கு ஹீரோயினும் வில்ல என்கிட்ட அப்பா எனக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சதா சொன்னான். ஆக்சுவலி அந்த பயலோட வாயில இருந்த அரிசி கூட கருப்பு நிறமா மாறி போயிடுச்சு. அப்படின்னா அவன் சொன்னது உண்மைதான். ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஒருத்தர் அரசனை பார்த்து காவலர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்ட மாதிரி பல பேரை கொண்டாங்க. ஆனா அப்பாவியான குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் அவங்க தப்பிக்க விட்டுட்டாங்க. ஓஹோ, என்னோட கட்டளைகளை மீறக்கூடிய அளவுக்கு தைரியமா? சரி, அப்ப இந்த வேலையை பார்த்த காவலாளிகளை நம்ம அரண்மனையோட எல்லை பகுதியை லாக் பண்ணிட்டு வெளியில காவலுக்கு போடுங்க. தொற்று நோய் வந்தா அவங்க பாதிக்கப்படட்டும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கையில ஒரு சின்ன துணியை கொடுத்து, இந்த பை உங்ககிட்ட இருக்க வரைக்கும் அந்த வில்லன் உடம்ப எடுத்துக்க முடியாது. சரி, நீ என்ன பண்ண போற? அந்த வில்லன் அழிக்க உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது கீமி. எது கீமியா? அப்படின்னா என்ன? பொதுவா ஒரு தீய சக்தி உருவாகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த புள்ளியோட கடவுள் தான் இந்த கீமி. ஆனா அப்பேற்பட்ட ஒன்ன பாக்குறதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்லங்கிறான். அதே டைம்ல ஹீரோயினும் ராஜமாதாவை பார்க்க வரும்போது அங்க இந்த கேங் உட்கார்ந்துருக்கான். என்னாச்சு இளவரசி, எதுக்காக என்ன பார்க்க வந்த? அரசர் உங்ககிட்ட நேத்து ஏதாவது வித்தியாசமான சடங்கு செஞ்சீங்களான்னு கேட்டாரு. இல்லையே, நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. ஓ அப்படியா, சரி. இளவரசர் யாங்ஜானுக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல
இங்க ஒரு மந்திரவாதி வந்தானே, இப்ப அவன் எங்க இருக்கான்? எங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கான வேலை முடிஞ்சதுமே அவன் எங்கேயோ சொல்லாம கொல்லாம போயிட்டான். கேங் கடுப்பாயிட்டு, இங்க பாரு, எங்களை இவ்ளோ கேள்வி கேக்குறியே, அரசர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பாவியான கோசான் மக்களை சோல்ஜர்ஸை பயன்படுத்தி மொத்தமா கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாரு. உனக்கு கேட்கணும்னா முதல்ல அங்க போய் கேள்வியை கேளுன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயினுக்குள்ள கோவமும் வெறுப்பும் உருவாகுது. சடனா உள்ள வந்த ஹீரோ அவளை உசுப்பி விட்டு, இந்த பாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ வில்ல உடம்ப திரும்ப எடுத்துக்க பாப்பான். சோ நீ தான் தெளிவா இருக்கணும். மறுபக்கத்துல அரசர் வேற, அரண்மனைய சும்மா விட முடியாதுன்னு மனச கல்லாக்கிட்டு அந்த கேங்கோட பையன் ஜூயாங் இருக்கால, அவனை இளவரசராக்குறேன்னு உடனடியா ஒரு அரசாணைய வெளியிடுவாரு. அதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் இந்த அரண்மனை ஃபுல்லாவே நிறைய மந்திர கயிறுகளையும் மந்திர சீட்டுகளையும் எழுதி விட்டுறாங்க. ஏன்னா இது எல்லாமே அந்த வில்லனுக்குள்ள இருக்க பவர்ஸ கம்மி பண்ணுவான். அதே டைம்ல நேரத்துக்குன்னு அங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி வருவாங்க. குளத்து பேய் அழிச்சாச்சு, ஆனா இறந்து போன 3ஆம் இளவரசன் அவன் திரும்ப பேயா வந்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்தால ராஜ்யத்துல இருக்க வாரிசுகளை அழிக்க பாக்குறான்னு சொல்லும் போது பாட்டியம்மாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. இங்க கட் பண்ணா அன்றைக்கு நைட்டு இந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, தன்னோட காவல் தெய்வத்தை இழந்ததால இவன் வச்சிருந்த உடைமைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா எரிக்கும் போது அதுல நம்ம ஹீரோவுக்காக செய்யப்பட்ட பொம்மையும் இருக்கும். நெருப்புல இந்த பக்கம் போடுறதுமே நிஜத்துல ஹீரோவோட உடல் அப்படியே தக தகன்னு எரிய ஆரம்பிக்குது. அதாவது வலிய மட்டும் ஃபீல் பண்ணுவான். கூடவே மந்திரவாதிக்கு முன்னாடி அந்த வில்ல பையனோட வாய்ஸும் கேக்குது. உன்னோட காவல் தெய்வத்தை இழந்தா என்ன, என்ன உன்னோட தெய்வமா ஏத்துக்கன்னு சொல்லுவான். அதுக்கேத்த மாதிரி இவனும் சரின்னு சம்மதிக்க நேரம் போக நைட்டு ஹீரோயினும் திரும்ப ஹீரோவை பார்க்க வரும்போது ஒரு மூலையில ஒண்டி உட்கார்ந்துருக்கான். இல்லை, என்ன இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க? பதிலுக்கு நம்மாலும் மன்னிச்சிரு, அந்த மந்திரவாதி என்னோட சூனிய பொம்மையை நெருப்புல போட்டு எரிச்சுட்டான். அதோட பின்விளைவா இப்ப என்னோட கண் பார்வையை இழந்துட்டேன். எதையும் என்னால பார்க்க முடியல. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த வில்லனை அழிக்க முடியும்னு எனக்கு தோணல. அட என்னப்பா, நீ அந்த கேமின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொன்னியே, அத போய் பார்த்தா என்ன? அட போமாங்கிட்டு, அதுக்கு பேசாம நான் அரசர் கையிலேயே வெட்டு போட்டு சாகலாம். இருந்தாலும் ஹீரோயின் கேட்கல. அந்த வில்லன் கிட்ட இருந்த நம்ம எல்லாரும் உயிரையும் காப்பாத்த நான் வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவா. அதே டைம்ல ராஜமாதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்னன்னா, முன்னாள் மகாராஜாவுக்கு வெவ்வேறு மனைவிகள் இருந்தாங்க. மொத்தமா 4 வாரிசுகளும் இருந்தாங்க. அதுல பாருங்க, 3 இளவரசர்கள் மட்டும் இறந்து போயிருப்பாங்க. கடைசியா இருந்த ஒருத்தன், அதாவது தற்போதைய மகாராஜா மட்டும் உயிரோட இருந்திருப்பான். அது இப்படி இறந்து போன எல்லா இளவரசர் உடம்புலயுமே விஷம் இருந்திருக்கு. சோ அவங்களுக்கு அந்த டைம்ல சிகிச்சை பண்ண மருத்துவரை தேடி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது சீனியர் அம்மாவும், மன்னிச்சிருங்க, இளவரசர்கள் இறந்து போன சில மாதங்களுக்கு பிறகு அந்த மருத்துவரும் ஏதோ விஷம் குடிச்சு இறந்து போயிட்டதா தகவல் வந்திருக்கு. இதுல முக்கியமான இன்னொன்னு, இளவரசர் அப்புறம் அந்த மருத்துவர்னு எல்லார் உடம்புக்குள்ளேயும் இருந்த விஷம் கிட்டத்தட்ட ஒண்ணு. ஓஹோ, அப்படின்னா 30 வருஷமா இந்த கொலைகளை பண்ணக்கூடியது குளத்து பேய் கிடையாது, அது தற்போதைய மகாராஜாவா தான் இருக்கணும். அரியணைக்காக இந்த வேலையை பார்த்திருக்கான்னு கிட்டத்தட்ட இந்த அம்மா ஓரளவுக்கு பாயிண்ட புடிச்சிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இந்த சின்ன பையன் சூயாங்க வேற கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு நேரா அங்க ஓடி வரும்போது கெஸ் பண்ண மாதிரியே கூட இருந்த வேலைக்காரங்க உட்பட எல்லாருமே ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க. பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கொடுத்து விட்ட அதே ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. இந்த விஷயத்த சீனியர் அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னதுமே அவ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்ப நார்மல் ஆகும்போது இவ பாட்டியம்மா வீட்டுல இருக்கா. அம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஏமா, அதத்தான் நானும் கேட்டேன், நீ எப்படி இங்க வந்த? பதிலுக்கு ஹீரோயினும், இளவரசர் ஜூயாங் அவருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு தாமரை பொறிக்கப்பட்ட ஒரு பெட்டியில தான் உணவு வந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இறந்து போனாங்க. எக்ஸாக்டா அதே விஷயம் தான் இப்ப இளவரசருக்கும் நடந்திருக்கு. சோ திட்டமிட்டு அரசர் தான் இதை பண்ணிருக்கணும். அட கடவுளேன்னு பாட்டியம்மா புலம்ப ஆரம்பிக்க, மறுபக்கத்துல குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயினை காணோம், யாங்ஜானுக்கு விஷம் கொடுத்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே சொல்லாம கொல்லாம அவங்க நடந்து போயிட்டதா சொல்லுவா. இதே டைம்ல ஹீரோயினுக்கு பாட்டியம்மா ஒரு கப்பு டீயை கொடுக்குறாங்க. ஏமா, இந்த விஷயத்த பத்தி வெளியில வேற யாருக்காவது தெரியுமா, முக்கியமா ஹீரோவுக்கு தெரியுமான்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் தெரியாதுங்கிறா. சரி பாட்டி, நான் இங்க இருந்து போயாகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லும் போது எதர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல நிறைய மந்திர எழுத்துக்கள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. அச்சோச்சோ, என்னடா தங்கம், உன் உடம்புக்குள்ள அந்த வில்லனோட ஆன்மா வந்து போயிருக்கா. அதோட தாக்கம் இருக்க வரைக்கும் உன்னால இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. நீ இங்க வரக்கூடாது, என் கையால செத்துறக்கூடாதுன்னு நான் வேண்டாத நாள் இல்ல. ஆனா விதி உன்னையும் என்னைய விட்டு வைக்கல. அடக்கருமத்தை பார்த்தா இங்கதான் கதையில ட்விஸ்ட். ஹீரோயினுக்கு ஊத்தி கொடுத்த டீ இருக்குல்ல, அதை இந்த அம்மா மட்டும் குடிக்கவே இல்ல. சொல்லும், உனக்கு ஒரு சின்ன கதையை சொல்லவா? நீ நினைக்கிற மாதிரி என்னோட மகன், அதாவது அரசன் அரியணைக்காக தன்னோட தம்பிகளை அவ சாகடிக்கல, நான் தான் சாகடிச்சேன். அது மட்டுமா, குளத்து பேயின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அந்த பழியிலிருந்து நான் தப்பிச்சேன். யார பயன்படுத்தி ஒவ்வொரு இளவரசனுக்கும் விஷம் கொடுத்தனோ அந்த ஆதாரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சேன். பணிப்பெண்கள் உட்பட எல்லாரோட இறப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னா என் அம்மா அவங்களுக்கும் உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவங்களையும் கொண்டுட்டியா? அச்சோச்சோ, விஷயம் தெரியாத தங்கம், ஆரம்பத்துல இருந்தே உங்க அம்மா என் கூட தான் இருந்தா. என்கிட்ட ஒரு சின்ன வேலைக்காரியா வந்தவ, அவளை பயன்படுத்தியே நான் வெறுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் விஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்பேற்பட்ட ஒருத்திய வெளியில விட முடியுமா? அதனாலதான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல நிலைமை கைமீறி போயிடுச்சு. உன் அம்மாவை கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட.
இப்ப பாரு, கடைசியில நீயும் என் கையால சாக போற. ஆனா இளவரசர் அளவுக்கு அந்த மருந்து ஒண்ணும் அவ்வளவு பலம் கிடையாது. வாய் பேச முடியாம கொஞ்ச நேரத்துக்கு படுத்த படுக்கையாயிடுவ. அவ்வளவுதாங்க. தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச பாட்டியே இவ்வளவு பெரிய சித்து வேலையெல்லாம் காட்டியிருக்கான்னு தெரிஞ்சா இவ சும்மா இருப்பாளா? ஹீரோ அந்த வில்லன் தான் உடம்புக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தாயத்தை கொடுத்து விட்டுருப்பால, அதை வேணும்னே கீழே போட்டுருவா. அடுத்த செகண்டே இந்த அறைக்குள்ள இருந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள வில்லனோட ஆன்மா வந்துருச்சு. குடிச்ச அந்த விஷ டீய அப்படியே வாந்தியா கக்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ இங்க வந்து பாக்கும்போது மந்திர பை தரையில விழுந்து கிடக்க, கூடவே இந்த பாட்டியம்மாவும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. இவனுக்கு கோவம் தாங்கல. அடியே தாய் கிழவி, அந்த இளவரசன் கியானோட ஆன்மாவையே தான் உடம்புக்குள்ள விடுறதுக்கு சம்மதிச்சிருக்கானா? அவகிட்ட நீ என்ன உண்மையை சொன்ன? எந்த பாவங்களை ஒத்துக்கிட்டேன்னு கேப்பான். கிளவி வாயவே திறகல. தற்போதைக்கு ஹீரோயின் எங்க இருக்காங்கிற உண்மை வேற தெரியல. சௌ குட்டி பண்ண கூட்டிக்கிட்டு ஹீரோ ஒரு சின்ன பிளான் போடுவான். இங்க பாரு, என்ன போலவே இருக்க அந்த பொம்மைய அரண்மனையோட கிழக்கு வாசல் கிட்ட தொங்க விட, மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன்னு கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு மறுபடியும் ஹீரோ குளத்துக்குள்ள இறங்குறான். இப்ப இவன் பேய்கள் உலகத்துக்குள்ள வந்துட்டான். அதே டைம்ல மந்திர பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்ச நம்ம ஹீரோவோட போலி பொம்மை இருக்கு இல்லையா, அது பேய்கள் உலகத்துல ஒரு நிஜமான ஹீரோ உருவத்தை போல தெரியுது. ஒரு முறை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ராட்சச அரக்க மிருகம் இருக்கு இல்லையா, இப்ப அந்த மிருகம் ஹீரோ மேல இருக்க விருப்பால உன்னை பழி தைக்காம விட மாட்டேன்னு அந்த பொம்மையை கடிக்கலான்னு கிட்ட வரும்போது சரியான நேரத்துக்காக பக்கத்திலேயே பதுங்கி இருந்த ஹீரோவும் அரக்க மிருகத்தோட சத்தத்தை கேட்டு அலைக்கா ஜம்ப் அடிச்சு அரக்கனோட ஒரு பக்க தலையை வெட்டிட்டான். மறுபக்க தலையோட அது பயந்து ஓட இவனுக்கு கிடைச்ச அந்த தலை இருக்கு இல்லையா, அதுல மனுஷனை போலவே 2 கண்கள் இருக்கு. பொறுமையா அதை தோண்டி எடுத்து தன்னோட கண்களுக்கு பதிலா அதை வச்சுப்பான். நிஜ உலகத்துல இந்த வில்ல வேற நம்ம ஹீரோயினை வலுக்க டைமா கண்ட்ரோல் பண்ணி அரசர் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதே டைம்ல பேய்கள் உலகத்துல சடனா ஹீரோவுக்கு என் மகளை காப்பாத்து, ஆபத்துல இருக்கான ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பாக்கும்போது அது நம்ம ஹீரோயினோட அம்மா. இங்க கட் பண்ணா வில்லன் கட்டுப்பாட்டால ஹீரோயின் அரண்மனைக்கு வந்திருக்கா. நிஜ உலகத்துல அவன் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பேய்கள் உலகத்துல வில்லன் அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப நேரத்துக்கு உள்ள வந்த ஹீரோயினை காப்பாத்த வில்லன் கூட சண்டைக்கு இறங்குவான். மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்ப வில்லன் தலையை வெட்டலாமேன்னு வாழ ஓங்கும் போது அவன் பதிலுக்கு ஹீரோயின் கழுத்துல வாழ வைக்கிறான். இங்க இவளுக்கு ஏற்படக்கூடிய காயம் நிஜ உலகத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பயந்து போன ஹீரோவும் இங்க பாரு, பேய்கள் உலகத்துல உங்க அம்மா என்ன பார்க்க வந்தாங்க, எப்பாடுபட்டாச்சும் உன்னை காப்பாத்தணும்னு சொன்னாங்க. அவங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு பாரு. ஹீரோயினுக்கும் அதே மாதிரி அம்மாவோட ஞாபகங்கள் வர வில்லன் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்துருவா. மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்த வில்லன் கால்ல ஒரு ஏத்து, பதிலுக்கு அவன் ஹீரோயினை தாக்க நிஜ உலகத்துல கண்ண முடிகிறா. தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்த ஹீரோவும் ஹீரோயினை பாத்துட்டான். அடி பாவி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக அந்த வில்லனை உன் உடம்ப கண்ட்ரோல் பண்ண அனுமதிச்ச? ஏன்னா நல்லவங்களை போல இருந்த என் பாட்டி பண்ண வேற அப்படி. அதை விட்டுத்தல நீ அந்த வில்லனை அழிச்சிட்டியா? எங்க அவன் கட்டுப்பாட்டை விட்டு நீ வெளியில வந்ததுமே அவன் பயந்துகிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், என் அம்மாவை பார்த்தேன்னு சொன்னியே, ஆக்சுவலி எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. இத்தனை நாள் ஏன் அவங்க என்ன பார்க்க வரல? ஒரு தயக்கத்தோடைய ஹீரோவும் மன்னிச்சிரு, அந்த அரக்க ஜந்தோ எதிர்பாராத விதமா வில்லனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. உங்க அம்மாவையும் மொத்தமா வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுச்சு. ஆனா அந்த டைம்ல கூட என்ன காப்பாத்த ட்ரை பண்ணாத, என் பொண்ணை போய் காப்பாத்துன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். அடச்ச, இதுக்கப்புறம் அம்மாவை எப்பவும் பார்க்க முடியாதேன்னு இவளுக்குள்ள வேதனைகள் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு, நேத்து நைட்டு என் பொண்ணு என்ன பாக்குறதுக்கு அரண்மனைக்கு வந்தா, அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டா, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா? அரசே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முடிசூடப்பட்ட 3வது இளவரசன் அதாவது வில்லன் தான் உங்களையும் ஹீரோயினையும் கொல்ல பாக்குறான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவனை அழிச்சு மறு உலகத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எது மறு உலகமா? அதுக்கு அவசியமே கிடையாது. நிரந்தரமா அவனோட ஆன்மாவை அழிச்சிரு. யோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த மாதிரிலாம் பண்ணு வைய, அக்வைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடூரமான பேயா நான் மாறிடுவேன். தம்பி, உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ அழிக்க வேண்டியது பேய மட்டும்தான். சரியா 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அந்த பேயை அழிச்சாகணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வரும்போது, டேய் நான் கேட்க மறந்துட்டேன், அம்மா உன்னோட கண் பார்வை எப்படி வந்துச்சு? அது உங்க அம்மாவை சாகடிச்ச அரக்கனோட கண்களை நான் எடுத்துக்கிட்டேன். இப்பதான் கண்ணு சரியாயிடுச்சுல்ல, அந்த வில்லனை நான் பாத்துப்பேன். இனிமே இந்த தாயத்தை நீ எங்கேயும் கீழே போட்டுறாத. ஒரு பக்கம் ஹீரோயினும் பாட்டியை பார்க்க வந்திருப்பா. அந்த அம்மா ரொம்ப நல்லவள போல. செல்லம் வாடி தங்கம், முன்ன போல நீயும் நானும் அவ்வளவு பாசமா இருக்கணும். ஆனா ஒண்ணு, நான் சொன்ன உண்மைகளை நீ மகாராஜா கிட்ட மட்டும் சொல்லவே கூடாது. ஓ, நான் இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? என் அம்மா பண்ண அதே தப்ப நானும் செய்ய மாட்டேன். நீ பண்ண குற்றங்களுக்கு மக்கள் முன்னிலையில உனக்கான தண்டனை கிடைக்கும். அடுத்த இதே டைம்ல ராஜமாதா அமைச்சர்களுக்கு மத்தியில ஒரு மீட்டிங்க போட்டிருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, உள்ள வந்து அரசர் கேட்கும்போது, என்னப்பா ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி நடிக்கிற? இந்த பாரு, நீ மன்னர் பதவிக்காக உன்னோட உடன்பிறவா சகோதரர்களையே விஷம் வச்சு கொண்டிருக்க. அது மட்டுமா, கடைசியில இளவரசர் கேங்கோட பையனையும் நீ கொல்ல பாத்திருக்க. ஹீரோயின் என்கிட்ட ஒரு முறை சொன்னா, அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி தாமரை சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பெட்டியில ஒரு சில உணவுகள் வந்துச்சு அப்படின்னு. எக்ஸாக்டா அதே மாதிரி ஜூயாங்க
இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட அறைக்குள்ளேயும் அதே மாதிரியான தாமரை சின்னம் பொறிக்கப்பட்ட பெட்டிகள் இருந்துச்சு. ஒன்னு சாதாரணமா வேலைக்காரங்க பயன்படுத்தக்கூடிய பெட்டி, ரெண்டாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய பெட்டி. அப்படி பார்க்கும்போது நீங்க தான் இளவரசனுக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்திருக்கீங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஓ, இதுதான் பிரச்சனையா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதுல விஷத்தை கலக்கவே இல்ல, ஆதாரத்தோட நானே நிரூபிக்கிறேன்னு பெட்டியில இருந்த ஸ்வீட் எல்லாத்தையும் உண்மை ஒண்ணா இந்த ஆளு சாப்பிட்டுட்டு இருக்கான். சொன்ன மாதிரி இவனுக்கு எதுவுமே ஆகல. ஏண்டி ராஜமாதா, பணிப்பெண்களை உன்னோட சதியால சாகடிச்ச குற்றத்துக்காகவே உன்னை இந்த ராஜ்யத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியது. வயசாயிடுச்சு, போனா போகட்டுன்னு உன்னை எதுவும் பண்ணாம விட்டா உன் ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இனிமே உன்னை விட மாட்டேன்னு கூடிய சீக்கிரமே ராஜ்யத்தை விட்டு கிளம்புங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது, இளவரசர் ஜூயாங்க உடனடியா ராஜ்யத்துக்கு வெளியில கொண்டு போங்கன்னு சொல்லும் போது காவலாளிகளும் அதே மாதிரி பண்ணுவாங்க. எல்லை சுவரை தாண்டதுமே அந்த பையன் திடீர்னு கண்ண முடிச்சிட்டாங்க. கூடவே என்ன சொல்லிருக்கான்னா, ஒரு கொடூரமான பேய நான் பார்த்தேன், அது ராஜ்யத்தோட ரத்த சொந்தங்கள் எல்லாத்தையும் அழிக்காம விட மாட்டேன்னு என்கிட்ட சபதம் போட்டுச்சுன்னு சொல்லுவான். அப்படின்னா உண்மையாவே இந்த பயலுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடுல விஷம் கலக்கல. இந்த அரண்மனைக்குள்ள இருக்க இன்சக்தியை தாங்க முடியாம தான் சின்ன பையன் ரத்தம் வாந்தி எடுத்திருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த முடிவுல நிம்மதி இல்ல. அப்பா, நீங்க ராஜமாதாவை கூட ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. உங்க கூட பிறந்த சகோதரர்களை நீங்க தானே விஷம் வச்சு கொன்னீங்க. இத கூட இறந்து போன மூன்றாவது இளவரசன், அதாவது கியான் தான் சொன்னாரு. பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பா அவரு பழிதிக்க வருவாரு. ஓ அப்படியா, வரட்டும் வரட்டும், நான் அதை பாத்துக்கிறேன்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போயிடுவான். அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அமைச்சர்கள் கூட ஒரு மீட்டிங் போடும்போது படார்னு இந்த அரசர் அப்படியே சுருண்டு விழுறாரு. உடம்புல தொற்று ஏற்பட்டிருக்கு. அதாவது கோசான் மக்களுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை. உதவிக்காக ஹீரோவை கூப்பிடுவாரு. தான் கண்கள் பவர்ஸை பயன்படுத்தும் போது, அரசே, உங்களை சுத்தி கோசான்ல இறந்து போன பல மக்களோட ஆன்மாக்கள் இருக்கு. ஆனா அவங்கள சாகடிச்சது கூட உங்களோட போர் வீரர்கள் தான். பழிவாங்கறதா இருந்தா இந்த ஆன்மாக்கள் அங்கதான் போயாகணும். சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்திருக்குன்னா யாரோ ஒருத்தர் வேணும்னே இதையெல்லாம் அனுப்பி வச்சிருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா அது உங்க வாரிசான கியானா தான் இருக்கணும். அப்படின்னா ஏன் வேடிக்கை பாக்குற? முதல்ல அந்த பேய்களை அழிச்சிட்டு வான்னு உத்தரவு கொடுக்கிறாரு. நேரா ஹீரோயினை பார்த்தவன், இங்க பாரு, இனிமே நீ என் கூட வரக்கூடாது. இந்த பிரச்சனைகளை நானே தனியா சந்திச்சுப்பேன். காலையில விடிஞ்சதுமே ஒரு சில மந்திர பேப்பர்ஸ ஹீரோயினோட கையில கொடுத்து அத கோழி ரத்தத்துல நினைச்சு அரசரோட அறை ஃபுல்லா ஒட்டி வைன்னு சொல்லுவான். வந்த வேலையை முடிச்சிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது இவனுக்கு நிறைய இறந்து போற ஆன்மாக்களோட வாய்ஸ் கேக்குது. அதுல ஒரு சீன்ல உப்பு கடங்குல ஒரு சின்ன பையன் ஏதோ ஒன்ன பாத்திருப்பான் இல்லையா, எக்ஸாக்டா அவனோட குரல் எனக்கு கேக்குதுன்னு சொல்லுவா. பயந்து போன அரசரும், இல்ல இல்ல, நீ அதை கேட்க கூடாது, அவன் சொல்றத கவனிக்காதன்னு சொல்லுவான். அப்பா, இதுக்கு மேலையும் உங்களால உண்மைகளை மறைக்க முடியாது. இப்ப வாச்சும் நீங்க இளவரசனுக்கு என்ன கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல அந்த குட்டி பையன் உப்பு கடங்குக்குள்ள ஏதோ ஒன்ன பாத்திருப்பால, அது வேற யாரும் கிடையாது, மூன்றாம் இளவரசனான கியான் தான். ஹீரோயினால எப்படி பேய்களோட பேசக்கூடிய சத்தத்தை கேட்க முடியுமோ அதே மாதிரி இவனுக்குள்ளயும் ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்கு போல. அறைக்குள்ள வந்தவன் அந்த பேய்கள் பேசுற விஷயத்த கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அப்பனும் புள்ளையும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஏண்டா நீ இன்னைக்கு அந்த உப்பு கடங்குக்கு போனியாமே, எதுக்காக போன? அப்பா, ஒரு சின்ன ஆர்வம், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மட்டும்தான் நான் போனேன். ஓ பரவாயில்லையே, பொய் சொல்ல பழகுறியா? சின்ன வயசுல உனக்கு வினோதமான சத்தங்கள் கேக்குதுன்னு உங்க அம்மா சொல்லுவா. அப்பவே நான் முடிவு பண்ண உன்னால பேய்களோட சத்தத்தை கேட்க முடியும்னு. பனிப்பெண்கள் இறந்து போனதுக்கான காரணம் உனக்கு தெரிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப அது முக்கியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இறந்து போன உன்னோட 2 சகோதரர்கள், அவங்க இறப்புக்கு காரணமா இருந்த ஆள நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு ஒரு விஷ மருந்து பாட்டில் எடுத்து முன்னாடி வைக்கிறான். மிரண்டு போன கியானோ, அப்பா, நான் சாப்பிட்ட உணவுல விஷத்தை கலந்தீங்களா? ஆமாடா, எனக்கு அப்புறம் அரசனாகணுங்கிற ஆசையில உன் கூட பிறந்த சகோதரர்களையே நீ கொண்டிருக்க. இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கடுப்பான கியானோ, ஆமா பண்ணந்தான். இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? ஏன் நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக உங்களோட அண்ணன் தம்பிங்களை நீங்க கொள்ளலையா? அரசருடனே புள்ளகரனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நான் நிறைய பாவங்களை பண்ணிருக்கேன். அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் பண்ண அதே தப்ப நீ பண்ணிடக்கூடாது, நானே கடைசியா இருந்துட்டு போறேன்னு புள்ளகாரனை அங்கேயே சாக விடும் போது இங்கதாங்க இந்த பையன் ஒரு சாபத்தை கொடுத்திருக்கான். அப்பா, உங்க ஆசைப்படி நான் இறந்து போனதுக்கு காரணம் அது அந்த குளத்து பேயாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, என் ஆன்மா திரும்ப வரும்போது உங்களை பழிவாங்க கூடிய ஒரு ராட்சச அரக்கனா வருவேன். எனக்கு கிடைக்காத மன்னர் பதவி வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ரத்த சொந்தங்கள் எல்லாத்தையும் அழிப்பேன்னு இவன் ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கான். சோ இந்த உண்மைகளை தான் வெளி உலகத்துக்கு தெரியாம தன்னை கெட்டவன போல இந்த நைனா ஆரம்பத்துல இருந்தே காட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்படின்னா பாட்டியம்மாவும் அரசரோட சகோதரர்களை சாகடிச்சதா சொல்லிருப்பாங்களே, அது உண்மையான்னு கேட்டா சுத்த போய் ஒரு கோவத்துல சொல்லிருப்பாங்க. உண்மையான கொலையாளி அது இந்த வில்லன் தான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே வில்லன் இப்ப இதுக்கு முன்னாடி இறந்து போட கோசாங்க சேர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உடல் பாகங்களை தின்னு தனக்குள்ள இருக்க சக்திகளை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கான். அடுத்த செகண்டே நிஜ உலகத்துல இருக்க அரசர் மயங்கி கீழே விழுறாரு. ஹீரோயினும் என்னன்னு வந்து பாக்கும்போது அவரோட கை ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா யாங் சக்தியை இழந்து கருப்பு நிறமா மாற ஆரம்பிக்குது. அரசருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தை பயன்படுத்தி ராஜமாதா சிம்மாசனத்தை தனக்கு சொந்தமாக நடப்பாங்க. ஆனா உள்ள வந்து கெத்தா 2 வாரத்தை பேசுனதுக்கு அந்தம்மா உட்பட 1-2 பேரு ரத்தம் வாந்தி எடுக்கிறானுங்க. இது மட்டும்
கிடையாது. வெளியில அரண்மனையில வேலை பார்த்த வேலைக்கார பொண்ணுங்க, அப்புறம் ஒரு சில பேர் கத்தி எடுத்து பித்து பிடிச்ச மாதிரி அவங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிறாங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இன்சக்தி அதிகமானதாலதான் நடக்குது. சரி, வில்லனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த பையன் நிறைய பேரோட ஆன்மாக்களை விழுங்கிருப்பான் இல்லையா, அதனால ஒரு கொடூரமான அக்வியா மாறிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் உணரக்கூடிய ஹீரோவும் இன்னைக்கு நைட்டே அந்த வில்லன் கதையை அழிச்சாகணும்னு பேசிட்டு இருப்பான். அப்ப எதர்ச்சியா மூங்கில் புதருக்குள்ள இருந்த கொடூரமான கருப்பு காட்டேரி பேச ஆரம்பிக்குது. அடடா, சின்ன வயசுல உங்க அம்மா கூட ஏன் நீ இறக்க வேண்டியது, உன்னோட மரணம் தள்ளி போனது, அது இப்ப நிகழ போகுது. இன்னைக்கு நைட்டே நீ அந்த மாய உலகத்துல அழிய போறன மொத்த உண்மைகளையும் போட்டு உடைக்கும் போது ஹீரோனுக்கு அல்லு விடுது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே, இங்க பாரு, நீ நிஜமாவே அந்த உலகத்துக்குள்ள போக போறியா, உன் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது, பரவாயில்ல விடு, அது எல்லாம் என்னோட விதி. எப்பா, நான் வேணா உதவிக்காக கூட வரட்டுமா, இங்க பாரு, அங்க வில்லனோட பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, உன்னால அதை தாக்கு பிடிக்க முடியாத, என்னோட வேலை ரொம்ப சிம்பிளானது, நேரா உள்ள போறேன், வில்லன் தலையை வெட்டி தோ இந்த மந்திர பெட்டிக்குள்ள அடைச்சா போதும், அவன் சாகவே மாட்டான், ஆனா நிரந்தரமா இதுக்குள்ள அடைபட்டு போயிடுவான். சரிப்பா, நீ போறதுன்னு முடிவெடுத்துட்ட, நான் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். ஆனா உனக்கு யாங் சக்தியை தரக்கூடிய ஒரு விசேஷமான மூலிகையை வச்சிருக்கேன், கொஞ்சமா குடிச்சிட்டு போ. பாரா பாரா, என்ன புதுசா அக்கறை எல்லாம், சரி கூடுன்னு இவனும் மடக்குனதை குடிக்க அடுத்த செகண்டே அந்த பயலுக்கு லைட்டா பொறிதட்டுது. சொல்ல போனா அங்கேயே மயங்கி போயிடுவான். என்னன்னா நம்மால குடிச்சதுல மயக்க மருந்த கலந்து வச்சிருக்கா. என்ன மன்னிச்சிரு, வாழ்வுக்கும் சாவுக்கும் இருக்க போராட்டத்துல எங்க நீ என்ன விட்டு போயிடுவியோன்னு பயம் அதிகமாகுது. என் அம்மாவை இழந்தது போல நான் உன்னையும் இழக்க விரும்பல. வில்லன் கதையை நான் முடிக்கிறேன்னு ஹீரோ கிட்ட இருந்த வாழை எடுத்துக்கிட்டு இப்ப இவ களத்துல இறங்குறாங்க. ஒரு பக்கம் அரசர் இதுக்கு முன்னாடி இறந்து போன காவலாளிகளுக்காகவும் கோசால சேர்ந்த மக்களுக்காகவும் அவங்க ஆன்மாக்களை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்டா இப்ப அரண்மனை வாசல் வழியா வில்லனும் உள்ள வந்துட்டு இருக்கான். அவன் உருவத்தை பாருங்களேன், முன்ன விட இப்ப ஒரு கொடூரமான பேயா மாறிட்டான். கரெக்டா உள்ள போக போற டைம்ல எங்க இருந்த ஒரு அம்பு இவனை குத்த பாக்குது. புள்ளையாண்டா கையில பிடிச்சதுமே அம்பே சாம்பலா மாறி போகுது. அண்ணா சொல்றத கேளு, ஏற்கனவே நிறைய பாவங்களை பண்ணிட்ட, அரண்மனையில இருக்க மீதி ஆளுங்களையும் சாகடிச்சு தப்பிக்கவே முடியாம இந்த பேய்கள் உலகத்திலேயே மாட்டிக்க போற, பரவாயில்ல அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது கோவத்துல ஹீரோனும் அம்ப விடுவா. அவன் அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு இவ கழுத்தை புடிச்சு நெருகிறான். அப்ப நம்மால பயந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அசந்த டைம்ல முதுகுல மறைச்சு வச்சிருந்த வாளை எடுத்து படார்னு அவனோட தலையை விட்டிருவா. உடனே அவசர அவசரமா வெட்டப்பட்ட தலையா அந்த மந்திர பெட்டிக்குள்ள அடைக்கலாம் நினைக்கும் போது சடனா பாருங்க, வில்லனுக்கு வெட்டப்பட்ட தலை திரும்ப முளைக்க ஆரம்பிக்குது. கூடவே ஹீரோனால அந்த பெட்டியை மூட முடியாம கையை பாதியிலேயே நிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த கேங்கோட மந்திரவாதி இருக்கா இல்லையா, அந்த பயபுல தாங்க நம்ம ஹீரோயின் பேய்கள் உலகத்துக்கு போயிருக்க விஷயம் தெரிஞ்சு அவளை தண்ணிக்குள்ள இருந்து தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். நீ இனிமே அந்த பேய்கள் உலகத்திலேயே மாட்டி சாகுன்னு ஒரு கட்டத்துல கயிறையும் அறுத்து விட்டுட்டான். கை கால்களை அசைக்க முடியாம வில்லனுக்கு முன்னாடி ஹீரோயின் விழுந்துருவாங்க. வாள் எடுத்த ஹீரோயினோட தோள்பட்டையில இறக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவும் இப்பதான் மயக்கத்தை விட்டு கண்ண முடிக்கிறான். கண்டிப்பா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்துங்கிறது இவனுக்கு தெளிவா தெரியும். சோ இப்போதைக்கு இவளை காப்பாத்த இருக்க ஒரே வாய்ப்பு தான் உயிரை விடுறது மட்டும்தான். ஏன்னா இறந்து போன ஒருத்தரால மட்டும்தான் பேய்களின் கடவுளான கீமிய பார்க்க முடியும். சரின்னு கத்திய கழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம கேடி பையன் வருவான். வேணா வேணா இப்படி எல்லாம் பண்ணாதங்கிற மாதிரி ஹீரோவோட கைய பிடிச்சு இழுக்குது. குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்குது. எனக்கு புரியுதுடா, ஆனா நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு கடைசியில ஹீரோ அங்கேயே கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போக பேய்கள் உலகத்துல வில்ல தங்கச்சி உடம்புல இருந்தே ஆத்ம சக்தியை உறிஞ்சிட்டு இருக்கான். சரி, இப்ப இறந்து போன ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவன் போகவே மாட்டேன்னு சொன்ன அந்த கீமி, அதாவது பேய்களின் கடவுள் கிட்ட வந்திருக்கான். நல்லா உருவத்துல பெருசா ஜெய்ஜாண்டிக்கான மர அரக்கனை போல இருக்கு. வந்தவன் கீமிய பார்த்து, இங்க பாரு, நீ கேட்கக்கூடிய எதுவா இருந்தாலும் என்னால கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு பதிலா உன் சக்திகளை எனக்கு கொடுன்னு கேட்பான். பதிலுக்கு அதுவும் தண்ணீருக்குள்ள இருந்து எலும்பால செய்யப்பட்ட ஒரு மந்திர வாழை கொடுக்குது. இவ அத கையில பிடிச்சதுமே இவன் கையோட சேர்த்து ஒரு விலங்கு ஒண்ணு லாக் ஆகுது. அப்புறம் என்ன, இந்த இடத்த விட்டு வில்லன் ஹீரோயினை முழுசா அழிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா சம்பவ இடத்துக்கு வந்த ஹீரோவும் வாள் எடுத்து வில்ல பையனோட முதுகுல ஏத்திட்டான். ரெண்டு பேருக்கு இடையில படு பயங்கரமான சண்டை. வில்லன் பேய்களை ஏவி விடுவான். நூத்துக்கணக்கான டென்டக்கல்ஸ் வச்சும் அட்டாக் பண்ணுவான். ஒரு கட்டத்துல அதையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம பேய்களுக்கு மத்தியில ஹீரோ மாட்டிக்க இந்த பக்கத்துல அரசர் இப்ப இறந்து போனவங்களுக்காக பூஜை பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அப்ப அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பாவியான உங்களை என்னோட பாதுகாப்புக்காக வெளியில அந்த தொற்று நோயால மாட்ட வச்சு சாகடிச்சிருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கேன். வாழும் போதும் சரி, ஒருவேளை இறந்ததுக்கு அப்புறமும் சரி, என் பாவங்களை தீக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நேர்மையா இருப்பேன், மக்களுக்கு உன்னதமான சேவைகளை செய்வேன்னு ரொம்பவே எமோஷனலா பேசும்போது இவனால நோய்வாய்ப்பட்டு இறந்து போன மக்களா இருக்கட்டும், காவலர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வில்லனோட கட்டுப்பாட்டை விட்டு ஒன் பை ஒன்னா வெளியில வந்துருவாங்க.
ஓடிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இல்லையா, வில்லனுக்கு பவர்ஸ கொடுக்கக்கூடியதே இந்த ஆன்மாக்கள்னு. சோ இப்ப இந்த பயலோட பலம் கம்மியானதால நம்ம ஹீரோவும் ரொம்ப அசால்ட்டா பிடிய விட்டு எஸ்கேப் ஆயிட்டு வில்லனுக்கு எதிரா மறுபடியும் சண்டை போட்டு அவனோட நெஞ்சு பகுதியில கத்தி இறக்கிட்டான். தம்பி, உன்னால என்ன கொல்ல முடியாது. ஒருவேளை என்ன போல ஒரு மனித ஆன்மாவை பேய்கள் உலகத்துல அழிச்சிட்ட அப்படின்னா நீ ஒரு ஆக்வியா மாறிடுவ. அதாவது என்ன போல அரக்கனா, அப்புறம் உன்னால நிரந்தரமா மனித உலகத்துக்கு போகவே முடியாது. தோடா, அதுக்காக உன்னை பெட்டிக்குள்ள அடைக்க போறேன்னு நினைச்சியா? இல்லவே இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தன் மறுஜென்மத்துக்கு போகவே கூடாதுன்னு அவனை மொத்தமா அங்கேயே அழிச்சிட்டான். அதே டைம்ல அரசரும் ரிச்சுவலை செஞ்சு முடிக்க அவரோட சிம்மாசனம் எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. கூடவே தலைமை காவலாளி அவனும் இப்ப ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறான். காரணம் தான் ஏன்னு தெரியல. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவ ரத்த வெள்ளத்துல இறந்துகிட்டு இருக்கா. ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. சோ இவனுக்குள்ள இருந்த மிச்ச மீதி யாங் சக்திய ஹீரோயின் உடம்புக்கு மாத்தும் போது நிஜ உலகத்துல அவளும் கண்ண முழிச்சுட்டா. வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வருவா. ஆனா அவனுக்கு ஏற்கனவே காயப்பட்டு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டான். இவளால வேதனைகளை பொறுக்கவே முடியல. ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவன் கையில கட்டப்பட்டிருந்த சங்கிலிய மறுபடியும் அந்த கீமி இழுக்க ஆரம்பிக்குது. நான் வந்த வேலை முடிஞ்சாச்சு, அதுக்காக நிரந்தரமா உனக்கு அடிமையா இருப்பேன் நினைக்காத. உன்னையே அழிக்கிறதுக்காக உன் கூட சண்டை போடவும் தயாரா இருக்கேன்னு புள்ளையாண்டா இப்ப பேய்களின் கடவுளையே எதிர்க்கிறாங்க. ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ண பாட்டி ராஜமாதான்னு ரெண்டு பேரையும் ஊரை விட்டு மொத்தமா தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த கேங் இருக்கானே, அவ வேற கோவத்துல மந்திரவாதியோட சோழியை முடிச்சு விட்டான். நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ இப்ப வருவானா அப்ப வருவானான்னு சில பல நாளுக்கு ஏங்கி போய் அழுதுட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல நம்ம ஹீரோ சொல்லிருப்பான், இந்த மாதிரி அரண்மனையில வேலையை முடிச்சிட்டு நான் வெளியில வடக்கு திசையில இருக்க ஒரு ஆற்றங்கரைக்கு போவேன். ஏன்னா அங்கதான் என்னோட அம்மா இறந்து போனாங்க. அங்க போகணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லும் போது ஹீரோனும் ஒருவேளை நம்ம ஹீரோ அங்கதான் போயிருப்பான் போல, அவங்கிட்ட மணியை கொடுத்து விட்டோமே, அந்த சத்தத்தை அங்க போய் கேட்டு பாக்கலான்னு நேரா ஆத்தங்கரைக்கு வருவா. கெஸ் பண்ண மாதிரியே இவளுக்கு அந்த சவுண்டும் கேக்குது. இங்க பாருடா, எனக்கு தெரியும் நீ இங்கதான் வருவேன்னு. சின்ன வயசுல என் அம்மா என்னை விட்டுட்டு போனப்ப எனக்கு யாரும் இல்லன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சேன். அதே மாதிரி என்னையும் அம்போன்னு விட்டுறாத. உன்னை நான் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மணியோட சத்தம் இங்க இருந்து நகர்ந்து ஹீரோ இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வருது. பின்னாடியே இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வருவா. ஆனா ஹீரோ உடம்புல அசைவே இல்ல. ஒருவேளை நிரந்தரமா இறந்து போயிட்டானோன்னு நினைக்கும் போது படார்னு புள்ளையாண்டா எழுந்து உட்கார்றான். முன்னாடி இந்த கத்துக்கத்துல காதெல்லாம் வலிக்குதும்பா. அவ்வளவுதான், நம்ம ஆளு குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறா. அதுக்கப்புறம் அரசர் ஹீரோவை கூப்பிட்டு, நீ இங்க இருந்து போறதுக்கான அனுமதியை நான் கொடுக்குறேன். அட, உங்க ராஜ்யத்தோட ரகசியங்கள் எனக்கு தெரியுமே, அப்பவும் என்ன விடுறதுக்கு சம்மதிக்கிறீங்க? நீ உண்மைகளை சொல்லாத வரைக்கும் உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி என் பக்கத்துல ஏதாவது பேய்களை பாக்குறியான்னு கேட்கும் போது, ஆமா, இதுக்கு முன்னாடி இறந்து போன இளவரசர்களோட பேய்கள் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்குங்கிறான். அதுக்கப்புறம் வந்த வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது சடனா ஹீரோயின் உள்ள போந்து, எங்க போற? நானும் உன் கூட வரேங்கிறா. எது, நீயும் வரியா? ஆமா, பின்ன என் வாழ்க்கையில நீ எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருக்க. இப்போ உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்? ஆபத்தா? எதை பத்தி பேசுற? இவ்வளவு ஹீரோவோட மணிக்கட்டு துணியை விளக்கும் போது அதுல தழும்பு இருக்கு அப்படின்னா கீமி கிட்ட இவன் போட்ட ஒப்பந்தம் அது ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்க ரெண்டு பேரும் பொறுமையா நடந்து போறாங்க. அப்ப ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு சங்கிலி கனெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா அது இந்த அரண்மனைக்குள்ள இருக்க ஒரு கட்டடத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. அப்படி அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவா காட்டல. அப்புறம் நம்ம கேடி போயிருக்காலே, அவனும் ஹீரோனை விடுற மாதிரி தெரியல. ஜோடி சேர்ந்து ஒன்னா அடுத்த ஒரு அலப்பறைய பண்ண கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே 2வது சீசனையும் விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.